அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Audible? Good afternoon, good afternoon. Yes, okay, super. அப்போ நம்ம இன்னைக்கான டிஸ்கஷன் போயிடலாம். ஸோ இன்னைக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது 26, 27, 28 ஓகேங்களா, 3 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் 4 நாள் இல்லை அப்படின்னா வந்து 3 நாள் தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி தீபாவளிங்கிறதுனால அவங்களும் லீவ் விட்டாங்க. ஓகே சரி, ரைட். இப்போ நம்ம ஷார்பன் த ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஸ்ட்ரென்தன் த டெமோக்ரஸி அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி உங்களுக்கு சில பேருக்கு நல்லா தெரியும், சில பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ ஓவராலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென் பை திஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஓகேங்களா. அதில் என்ன பண்ணால் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறமா வந்து அதோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 360 டிகிரியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருந்துச்சா, ஆன்டி டிஃபெக்ஷன் ஆச்சா சார், டிஃபெக்ஷன் சார், ஆன்டி டிஃபெக்ஷன் இல்லை, டிஃபெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் ஃபினாமினாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைட்டாக ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே வந்து முஸ்லீம் லீகை டிஃபெக்ட் பண்ணி ஒருத்தர் காங்கிரஸில் சேர்ந்துருக்கார். ஓகேங்களா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே ப்ரொவின்ஷியல் கவுன்சிலில். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டர் ஒருத்தர் வந்து காங்கிரஸை டிஃபெக்ட் பண்ணி ப்ரோ கவர்மெண்ட்டாக மாறியிருக்கார். அந்த மாதிரி அந்த வரிசையில் ஸ்வராஜிஸ்ட்னு சில பேர் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்வராஜிஸ்ட், ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ். அந்த ஸ்வராஜிஸ்ட்லேயே சில பேர் வந்து கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க, ஆதரவாக போனாங்க. அவங்க பேர் என்னது, ரெஸ்பான்சிவிஸ்ட். அவங்க எதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக போகிறாங்க, ஃபார் ஹேவிங் அப்ஹோல்டிங் தயர் இந்து தர்மா, இந்து லாஸை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக சில செயல்பாடுகளை எடுக்கிறாங்க. ஸ்வராஜிஸ்டோடைய நோக்கம் என்னது, உள்ளே போயிட்டு கவர்மெண்ட்டோடைய ஆக்ஷனை டிஸ்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்காமல் இருக்கிறது. பொலிட்டிக்கல் இன்ஆக்ஷன் அண்ட் டு ஃபில் த பொலிட்டிக்கல் வேக்யூம். பட் இந்துவிசமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் பிகமிங் ரெஸ்பான்சிவிஸ்ட். இது பேர் என்னது, இதுவும் ஒரு டிஃபெக்ஷன் தான், ஒன் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் இது. ஓகேங்களா. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே we have some defections, but those are all ideological defections. அதுதான் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். இப்போ மெட்டீரியலிஸ்டிக் டிஃபெக்ஷன்ஸ் ஆஃப்டர் 1950s 1950 1960 வரைக்கும் வந்து கரெக்டாக இருந்தாங்க, ஒரு ஐடியாலஜிக்கலாக, ஓரளவுக்கு ஐடியாலஜிக்கலாக இருந்தாங்க. பிகாஸ் இதில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க தான் லெஜிஸ்லேட்டராக மாறினாங்க. தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சுதந்திரத்தினால வந்த அந்த அதனால பில்டப்பான சில எத்திக்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபார் த மெட்டீரியல் கெயின் which is it can be financial or ministerial பர்த்துக்காக, ஃபினான்ஷியல் இதுக்காக காசு கொடுக்குறாங்க அப்படின்னும், இல்லைனா வந்து மினிஸ்டர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the defections has been taken. அதில் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஸ்லோகன் இருக்குது, ஆயாராம் காயாராம், ஆயாராம் காயா ராம். ஹரியானாவில் 1960s 1967 அப்படின்னா ஒருத்தர் கயாலால் அப்படின்ற ஒரு லெஜிஸ்லேச்சர் இருந்தார். கயாலால் இவர் ஒரு நாளையில் 3 வாட்டி 2 கட்சிக்கு மாறிட்டார் ஆக்சுவலாக. ஓகேங்களா. அதனால தான் வந்து இந்த ஃபேஸ் வந்து ஃபேமஸ் ஃபேஸ் வந்து வந்துச்சு, ஆயாராம் காயாராம், ராம் வந்தார் ராம் போனார் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரேம்பண்ட்டாக இருந்துச்சு. சார் இதனால் என்ன சார் ஆக போகுது அப்படின்னா, we are having a parliamentary democracy. இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, the legislators
are morally responsible to the people, and this legislatures, the executives are responsible to the legislators, and these executives will govern the country through bureaucrats who are responsible to the executives. This is called as triple chain of accountability. இவங்களுக்கு accountable இருப்பாங்க, இவங்களுக்கு accountable இருப்பாங்க, இவங்களுக்கு accountable இருப்பாங்க. அப்ப bureaucrats will be indirectly accountable to the people. This is called as triple chain of accountability. And Article 75 establishes the parliamentary form of government, which is the cornerstone of the government. என்னன்னா legislature உடைய support இருக்க வரைக்கும் ஒரு government தாங்கும். அப்ப if there is a thin government form ஆகுது, இல்ல coalition government form ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. If a legislature is defecting from one party to another, then one party to another, if the government keeps on change ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, then there comes a situation called as political instability. Political instability, and it is bad for governance, and it also insults the mandate of the people. ஏன்னா people வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு அளிச்சிருக்காங்க, அந்த particular person who is in a particular party, அந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு, அந்த சிம்பிளுக்காக தான் ஓட்டு. இப்போ அந்த பர்சன் வந்து அந்த சிம்பிளில் நின்று ஜெயிச்சுட்டு வேற ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பீப்புளோட மேண்டேட்டை அவர் கேவலப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஸோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து பேட் ஃபார் கவர்னன்ஸ், ஏன்னா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா இட் இஸ் பேட் ஃபார் கவர்னன்ஸ். அதுக்கப்புறமா வந்து இன்சல்ட்ஸ் த மேண்டேட் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக during the Rajiv Gandhi period, Rajiv Gandhi period, 52nd constitutional amendment has been enacted by adding the 10th schedule. 10th schedule add பண்றாங்க, 52nd constitutional amendment in 1985. Anti-defection law comes into existence. அப்ப என்னென்னலாம் defection, what and all the acts which are amounts to defection அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மெயினான ஆக்ட் என்ன, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆக்ட் இஸ் with respect to when a member what to say, when the member joins another party. இந்த மெம்பர் வந்து யாரு, when a legislative member MLA or MP, இவர் MLA MP-யா இருக்கும் பொழுது வேற ஒரு பார்ட்டில ஜாயின் பண்றாரு போயிட்டு, then anti-defection law can be used against him or her. ஓகேங்களா. செகண்ட் என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா when the legislator goes against the will of the wimp or party high command. இப்போ ஒரு லா இருக்குங்க, அந்த லால அவர் ஓட்டு போடணும்ட்டு வந்து பார்ட்டி ஹை கமாண்டோ இல்லை விம்போ சொல்கிறாங்க, இவர் கேட்கல, இஸ் அப்ஸ்ட்ரெயின்டு ஆர் இஸ் ஓட்டிங் அகேன்ஸ்ட் த லா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் த லா, தென் ஆன்டி-டிஃபெக்ஷன் லா கேன் பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் him or her. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இண்டிபெண்டன்ட் லெஜிஸ்லேச்சர். independent candidate,
இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் யாராவது ஒரு பார்ட்டியில் போய் சேர்றாங்க அப்படின்னா they will be disqualified against anti-defection. Fourth என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா for the nominated if they join any political party after 6 months. So this is the difference between the independent candidate and nominated candidate. Sir, nominated candidate na ராஜ்யசபால சில பேர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க 12 members who are nominated by president. ஓகேங்களா? ஸோ அவங்க அதுக்கப்புறமா வந்து MLCs will be nominated. 1/6 கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்னால உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால இவரை வந்து வெளியே அனுப்புறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the decision will be taken by the speaker. Is it judicial? It is subjected to judicial review? Yes. The final authority is speaker and the speaker oda decision judicial review ku utpattadana ஆமாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிலிம்ஸ்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ என்ன சார் பிரச்சனை? First of all, there is a problem. Lack of debate. டிபேட்டே இங்கே இல்லை. இப்போ பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை கேட்டு தலையாற்ற ஒரு பொம்மையாக தான் வந்து எல்லா லெஜிஸ்லேச்சர்ஸும் இருக்காங்க. Instead of the legislatures are loyal to the people, they are loyal to the party. அப்போ பீப்புளுக்கான லாயல்ட்டியோ இல்லை அந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கான லாயல்ட்டியோ இங்கே அடிபட்டு போகுது. they are only yes man for their party, லெஜிஸ்லேட்டராக இல்லை அவங்க. ஓகேங்களா? ஸோ இட் amounts to the party dictatorship. this anti-defection law, party dictatorship. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலில் சொன்னது இந்த ரெண்டு விஷயம் தான், இதை பற்றி சொல்லலை. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா there is no time limit. டைம் லிமிட்டே இல்லைங்க for the decision of the speaker to decide. there is no time limit for the speaker to decide. ஸ்பீக்கர் டிசைட் பண்ணுறதுக்கு டைம் லிமிட்டே அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இஃப் த ஸ்பீக்கர் பிலாங்ஸ் டு த, எப்பயுமே ஸ்பீக்கர் பிலாங்ஸ் டு த ரூலிங் பார்ட்டி. இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக ஒரு லெஜிஸ்லேட்டர் he has been defected, then what the speaker will do, there will be no action against that legislature even for years. பல வருஷங்களாயுமே அவர் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டார். So by this account the law is bypassed by the speaker. The anti-defection law is bypassed by the speaker because there is no time limit. Third important ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a lack of transparency. In the communication. Of legislators by their whips and party high command. எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்க, என்ன மாதிரியான கம்யூனிகேஷனை கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லை. there is no lack of transparency against it. Then the courts are also not intervening. கோர்ட்டுமே வந்து இன்டர்வெயின் பண்ண மாட்டாங்க actually because it will amounts to what, the breach of separation of power. parliamentary அந்த
இன்டெகிரிட்டியை அது பாதிச்சிரும்னு கோர்ட் வந்து நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி இன்டெகிரிட்டி வில் பி அஃபெக்டட் இஃப் வி இன்டர்வைன் வித்தவுட் த டிசிஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட டிசிஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இன்டர்வைன் பண்ணோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி இன்டெகிரிட்டி வில் பி அஃபெக்டட். அந்தோடைய கண்ணியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கோர்ட் இஸ் நாட் இன்டர்வைன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா the issues or criticism with the anti-defection law. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான criticism இருக்குது, அதுவும் இதில் சொல்லலை. இன்னொரு 2-3 criticisms இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th இம்பார்ட்டண்ட்டான விஷயம், they are not, the act is not differentiating between the political party and legislative party. சார் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஒரிஜினல் பார்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸ். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்படின்னா அந்த சட்டமன்றத்துக்குள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸோடைய அந்த இது எம்எல்ஏவுடைய தொகை, எம்எல்ஏவோட இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த 30 மெம்பர்ஸ் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. அப்போ இவங்க டிஃபெக்ட் ஆகலாமா இல்லை இவங்க முடிவு பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நினச்சிக்கோங்க, பிகாஸ் there is a term called as split. இப்போ உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை எதிர்த்து இல்லைனா வந்து ஒரு பார்ட்டி ஹைகமாண்ட் ஒரு டிசிஷன் எடுக்குது, அது பலதரப்பட்ட எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்கோ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/3 ஆஃப் த எம்பிஸ் ஆர் எம்எல்ஏஸ் கேன் ஸ்பிளிட் ஃப்ரம் த பார்ட்டி. அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஒருத்தராக தான் எடுக்கக்கூடாது, 1/3 ஆஃப் த மெம்பர் எடுக்கலாம். அப்படின்னா அது ஆன்டி டிஃபெக்ஷனுக்குள்ளே வராதுன்னு வச்சுருந்தாங்க. அதை 91st அமெண்ட்மெண்ட்டில் மாற்றுறாங்க டு 2/3 அண்ட் மெர்ஜர். ஸ்பிளிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் மெர்ஜர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேர்க்குறாங்க. இப்போ பெரிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் விட்டுருங்க, இப்போ ஒரு சின்ன சட்டமன்றத்தில் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானாவை எடுத்துக்கோங்க. ஹரியானாவில் ஒரு பார்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பகுஜன் சமாஜே வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து நடந்த விஷயம் அது சொல்கிறேன். பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருந்துச்சு, அதுக்கு ஒரு 6 ஹரியானா இல்லை ராஜஸ்தானில் பகுஜன் சமாஜில் 6 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ இதில் 2/3ங்கிறது எவ்வளவு? ஒன்லி 4. இவங்களை ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஆனால் பிஎஸ்பி, ஒரிஜினல் பிஎஸ்பி வந்து எந்த டிசிஷனும் எடுக்கல, பட் ECA இஸ் ரெகக்னைசிங் திஸ் ஆல்சோ. அப்போ அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்கும் அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமான கிளாரிட்டி இல்லை இப்போ. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு ஃப்ளா இது. ஆக்சுவலி திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃப்ளா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a discrimination between the nominated legislator and independent legislator. அதுனா அவங்களுக்கு மட்டும் 6 மாதம், இவங்களுக்கு உடனே. ஸோ there is a discrimination between this. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? இன்னொரு ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா, பிகாஸ் 2/3 அப்படின்னு போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, this is now subjected to mass defections or this law has been circumvented. circumvent ஆகி எப்படி வருது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மைனர் இதில் இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க. மத்திய பிரதேஷில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் 2019 காங்கிரஸுக்கு வந்து 105 சீட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பாஜகவுக்கு பிஜேபிக்கு ஒரு 95 ஏதோ இருந்துச்சு, ஐ கான்ட் ரிமெம்பர். ஓகே, அதுக்கப்புறமா வந்து மெஜாரிட்டிக்கு இவங்களும் ஷார்ட்டு. ஓகேங்களா? பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a person called as ஜோதி ஆதித்ய சிந்தியா. he is now the minister, சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கார். ஓகேங்களா? he defects from the party. காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து வெளியே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, he is not defecting, he is resigning. அப்போ அது டிஃபெக்ஷன் கிடையாது.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூடவே வந்து பிஜேபி இவங்களுக்கு யார் யாரெல்லாம் அவர் கூட வந்தாங்களோ அந்த எம்எல்ஏஸ்க்குலாம் எம்எல்ஏ டிக்கெட் பிஜேபி டிக்கெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ நவ் தே ஆர் வின்னிங். பிஜேபிக்கு ஹை அந்த கரெக்டான அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த இது கிடச்சிடுது. ஓகேங்களா? இப்படி the law has been circumvented over the years now. ஸோ என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need a proper amendment for this law. That's all. Nothing. We need a proper amendment. Okay. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஸோ வாட் இஸ் த ப்ரப்போஸ்டு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிஃபார்ம்ஸ் விச் தே ஆர் ப்ரப்போசிங். ஃபஸ்ட்டு இதில் வந்து வேணும் ஒரே ஒரு இதில் வந்து டைம் லைன் மட்டும்தான் இதுக்கு வந்து, ஏன்னா இந்த கிரிட்டிசிசமுக்கு மட்டும்தான் இவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் டு ஃபிக்ஸ் த டைம் லைன். அதுவும் மேக்ஸிமம் வந்து 4 months 4 week 1 month டைம் லைன் இருக்கணும். அப்போ 1 month டைம் லைனை வந்து ஸ்பீக்கர் வந்து கடந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஃபெக்ஷனுக்கு போயிடணும். அப்போ இட் வில் மேக் அ டிட்டரண்ட்டு. ஓகேங்களா? அப்படி டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும்? நான் என்ன சொன்ன எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் என்ன சொன்னேன்னு பார்ட்டி விம்ப் என்ன பண்ணணும்னா த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா நியூஸ் பேப்பர்லேயே கம்யூனிகேட் பண்ணிடணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அகெயின்ஸ்டான ஒரு கேஸ் கரெக்டாக ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கமிட்டிஸ் இருக்காங்க. தினேஷ் கோஸ்வாரிங் கமிட்டி, அப்புறமா வந்து லா கமிஷன் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் அப்படியே கமிட்டிஸாக போடலாம், எக்ஸாம்பிளாக போடலாம். ஏன்னா இப்போ கூட 2024 மெயின்ஸில் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கமிட்டி வச்சு தான் கொஸ்டின் கேட்டான். ராம்நாத் கோவிந்த் கமிட்டி, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, அப்பயும் அதே மாதிரியே போட்டுக்கலாம், நோவா கமிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் லா கமிஷன் வச்சுலாம் போடலாம். ஓகே, இந்த லா கமிஷன் இப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் போதும். தே ஹவ் டோல்ட் அபவுட் திஸ் ஆன்டி-டிஃபெக்ஷன் லான்னு சொன்னால் போதும். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்னலாம் இருக்குது? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோல் ஆஃப் it is with respect to the role of one nation one election. ஓகேங்களா? simultaneous election நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு we need a proper anti-defection law. இல்லைனா political stability of the government will be questioned. people's mandate அதே மாதிரியே வந்து will be questioned. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து anti-defection law உடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் பற்றி இதுக்கு என்னென்ன தேவை, இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தோம், சேலஞ்சஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து ரிஃபார்மேஷனும் என்னன்றதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இன்னும் சில ரிஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த கேஸில் வந்து பேசுவாங்க அப்படின்னா, இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டே எழுதிக்கோங்க. கைசம் மகாச்சந்திர சிங் வெர்சஸ் மினிஸ்ட்ரி மணிப்பூர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கைசம் மகாச்சந்திர சிங் வெர்சஸ் ஸ்பீக்கர் மணிப்பூர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆனரபிள் ஸ்பீக்கர். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ரெக்கமெண்டிங் அ இண்டிபெண்ட் பாடி ஃபார் த டிசிஷன் மேக்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு பதில் ஒரு இண்டிபெண்ட் பாடியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லைனா வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க நாமினேட் பண்ணுற பாடியை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை எலெக்ஷன் கமிஷனே வைக்கலாம். அப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் யூ கேன் ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இந்த ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, he is not accepting this recommendations. ஏன்னா this will undermine the speaker's credibility. அந்த இன்ஸ்டிடியூஷனோடைய இன்டெகிரிட்டியை அண்டர்மைன் பண்ணும். அதனால் இது இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should amend, reform and make strengthen the accountability mechanism of the speaker. அப்படி பண்ணால் போதும், இந்த மாதிரி வேணான்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிபேட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டர் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை இன்ஸ்டெபிலிட்டி மேக் பண்ணக்கூடிய இடங்கள் அதுக்கு மட்டும் ஆன்டி-டிஃபெக்ஷன் பாஞ்சா போதும். இப்போ லெஜிஸ்லேட்டர் டிஃபெக்ட் ஆகிறாரு, இண்டிவிஜுவல் லெஜிஸ்லேட்டர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாரு, அப்போ ஆன்டி-டிஃபெக்ஷன் பாயலாம். இல்லையா இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதுக்கப்புறமா வந்து மணி பில்லு, இந்த மாதிரி குரூஷுவலான பில்ஸ் இருக்குல்ல, இந்த குரூஷியலான பில்ஸ் மட்டும் பார்ட்டி ஹைகமாண்டோடைய இது கேட்டால் போதும். மற்றதெல்லாம் வந்து பில்லுக்கு லாக்கு வந்து இவங்களே முடிவெடுத்துக்கிற மாதிரியான ஒரு சட்டம் வேணும். அப்போ தான் வந்து அந்த இட் வில் ஹாவ் அ ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் த லெஜிஸ்லேட்டிவ் டிபேட்
அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு 360 டிகிரியில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேர் ட்ரேட். ஃபேர் ட்ரேடை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இல்லைனா ஒரு வாரத்தில் 2 வாட்டியாவது அசர்பைஜான் பாக்கு 29th COPன்னு பார்க்காம விட மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் அசர்பைஜான் பாக்கு 29th COP இதே தான் வரும். ஓகே, ஒரு COP பற்றி உங்களுக்கு வேணும், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு தனி வீடியோ வந்து COPக்காக வீடியோ முடிஞ்சால் நான் வீடியோ பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு COPலேருந்து எர்த் சப்மிட்லேருந்து அதோடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படியெல்லாம் ஆச்சு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் COP, அது என்னென்ன மாதிரியான இதுவாக வந்துச்சு, இது எல்லாத்தையுமே ஒரு தனி வீடியோவாக ஐ வில் ட்ரை டு மேக். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய லைக்ஸ் இருக்கணும் சொல்லிட்டேன். ஓகே, 29th edition ஆஃப் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ செட் ஆஸ் ஃபினான்ஸ் COP. ஃபினான்ஸை பற்றின விஷயத்தை வந்து இதில் பேச போகிறதா வந்து நிறைய சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஃபினான்ஸ் மார்க்கெட், கிளைமேட் ஃபினான்ஸ் இன்க்ரீசஸ் த ஆம்பிஷன் ஆஃப் த கிளைமேட் ஃபினான்ஸ். அப்போ கிளைமேட் ஃபினான்ஸ் வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில். இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் எப்படி எதில் சொன்னாங்க? கியோட்டோ ப்ரோட்டோகாலில் சொன்னாங்க. கியோட்டோ ப்ரோட்டோகாலில் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், கார்பன் மார்க்கெட்ஸ், ஓகேங்களா, இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் மார்க்கெட் பற்றி பேசியிருக்காங்க. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இதெல்லாம் பாரிஸ் ப்ரோட்டோகாலில் இருக்கிறது. இதுலேயே சப்செக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ ஆஃப்செட் வரும், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கார்பன் குறையும், இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் த 2 countries எப்படியெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கண்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ஒரு 300 மெகாவாட் எனர்ஜி தேவை. அந்த 300 மெகாவாட் எனர்ஜிக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அதுக்கு பதில் US வராங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறேன். ஃபினான்ஸ் பண்ணி நான் அந்த 300 மெகாவாட் அந்த மதிப்புள்ள அந்த பவருக்கு ஐ வில் கிவ் யூ சோலார் பேனல்ஸை கொடுக்குறேன், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறேன். அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இந்த கோல் தெர்மல் பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது ஒரு CO2 எமிஷன் கொடுத்துருக்கும். இப்போ US வந்து இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணதுனால அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய CO2 கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கு பதில் எனக்கு கார்பன் கிரெடிட்டாக அங்கே USக்கு போயிடும். ஐ வில் ஆஃப்செட் இட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் பிட்வீன் த கண்ட்ரிஸ். ஓகேங்களா? இதை பற்றியெல்லாம் வந்து பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. ஆர்டிகல் 6 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதை பற்றி இதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு COP 29, let's see what and all the outcomes they are coming out. ஓகேங்களா? Next is with respect to Nobel in hand, but where AJR அப்படிங்கிறது வந்து அவங்களோட பேர். 3 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்கல்ல, எக்கனாமிக்ஸ்க்காக 3 பேர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்களே, அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேர் தான் AJR மாடல்னு இதில் சொல்கிறாரு இவர். ஓகேங்களா? ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, அப்போ அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஐ கேன் அக்செப்ட் சம்ஹவ், பட் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் திஸ் மாடல் அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வளரவே முடியும். என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்? There are 2 kinds of institutions. First of all, the institutions are called as inclusive institutions versus extractive institutions. Inclusive institutions அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it will promote the rule of law, property rights. இதெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து institutions will promote, லஞ்சத்தை குறைக்கும், கரப்ஷனை குறைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கு போகிறோன்னா நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். we will have our due process in time.
அப்போ நமக்கு என்ன வரும், இந்த கண்ட்ரியில் வாழ்கிறதுக்கான ஒரு ஆசை வரும். இந்த கண்ட்ரியை நம்ம வந்து சரி நம்ம கொடுக்குற டேக்ஸஸை ஒழுங்காக இவங்க செலவு பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, நமக்கு இது திருப்பி வருது, மருத்துவமாக எஜுகேஷனாக நமக்கு திருப்பி வருது அப்படின்றதுனால நம்ம நிறைய சம்பாதிப்போம், இந்த கண்ட்ரிலே இருப்போம், நல்லாவும் இருப்போம். அப்போ இதன் மூலமாக நமக்கு growth வந்து வரும். இதுதான் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய விஷயங்கள். இப்போ எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு நேர் ஆப்போசிட். கொலோனியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் which have been found in colonies. இந்தியா மாதிரியான காலனிஸ் ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் அதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ், அதாவது வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம கிட்டேருந்து காசை பறிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ், நம்மளை அடக்கி ஆளணுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன். போலீஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஜுடிஷியரியாக இருக்கட்டும், ஓகேங்களா, சிவில் சர்வீசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கலோனியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கும். அதான் இதெல்லாம் ஓவர் டெவலப்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதோடைய கைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்டேட்டோட கைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளை ஈஸியாக அடைக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்காது. நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸஸ் வந்து ஒழுங்காக நம்மளுக்கு திருப்பி வரல அப்படின்னா நம்ம திருப்பி அடுத்த வாட்டி டேக்ஸ் கொடுக்க மாட்டோம். we will evade the taxes, so it will go against the development and growth of the country. Extractive institutions. ஸோ இதுக்கு தான் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5 ஃப்ளா இருக்குங்க இதில் அப்படிங்கிறாரு. என்ன அந்த 5 ஃப்ளா அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் யூரோசென்ட்ரிக் பயாஸ், யூரோப்பியன் சென்ட்ரிக் பயாஸில் இருக்குது. அது யூரோப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை வேர்ல்டுக்கு திணிக்கிற மாதிரியான ஒரு பயாஸில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வச்சுருக்கிறது தான் சூப்பர் இன்ஸ்டிடியூஷன்ரா அப்படின்னு வந்து நீங்கள் மற்றவங்களுக்குலாம் சொல்கிறீங்க. ஆனால் அது மாதிரிலாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் growth வரும்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்பிள் கவுண்டர் மாடல்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டிவ், இப்போ சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க சைனாவில் இருக்கிறதும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். சைனாவில் எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்காங்க. டிஸ்பைட் ஆஃப் தட் தே ஹவ் growth இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிக்காக அந்த மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ போய் தான் ஆகணுன்னாங்கன்னா கம்பல்சரியாக போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டிவ். இப்போ நாளைக்கே டக்குன்னு வேறு ஒரு லா போடுறாங்க, ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் லா போடுறாங்கன்னா வந்து அந்த மக்களால் எதிர்த்து கேள்விலாம் கேட்க முடியாது. பிகாஸ் தே ஆர் நாட் டெமோக்ராட்டிக். சைனீஸ் ஆர் நாட் டெமோக்ராட்டிக், தே ஆர் அட்டோக்ராட்டிக். ஓகேங்களா, அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் இட் தே ஹவ் grown. பாவர்ட்டிலேருந்து அவங்க வெளில வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் மாடல்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டெவலப்மெண்ட்லேயே வந்து இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. என்ன இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்கள் ஒரு சைடை மட்டும்தான் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க. ஒரு சைடு என்னது இன்க்ளூசிவ், அதுக்கப்புறமா வந்து இட் ஹேஸ் சம் வாட் டு சே எல்லாருக்குமான growth இருக்குது, இன்க்ளூசிவ் எக்கனாமிக் growth இருக்குது. ஆனால் இன்னொரு சைடில் நம்ம இதிலையே பார்த்துருப்போம், அதாவது மாடர்ன் இந்தியாவிலேயே என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தே ஆல்சோ ஹேட் சம் லெஜிஸ்லேட்டர் இன் தேர் ஹேண்ட்ஸ். இவங்க ஸ்பான்சர் பண்ணி சில லெஜிஸ்லேச்சரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க, அவங்க இவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சில ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணி அந்த இதுக்கு அனுப்புவாங்க. மோனோபோலைஸ் பண்ணக்கூடாது, மோனோபோலிக்கு எதிராக இருக்க ட்ரேடர்ஸு, அந்த லெஜிஸ்லேச்சர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் crony கேபிட்டலிசம். crony அப்படின்னா என்ன அர்த்தம்னா there is a nexus between the legislator and business community ன்னு அர்த்தம். இதுதான் crony கேபிட்டலிசம். அப்போ ஒரு லெஜிஸ்லேட்டரை வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி அனுப்பும்போது அவங்க உங்களுக்கு ஆதரவான சட்டங்களையும் உங்களுடைய வாய்ஸாக அங்கே பிரதிபலிப்பாங்க, மக்களுடைய வாய்ஸாக அங்கே பிரதிபலிக்க மாட்டாங்க. ஸோ திஸ் வில் இன்ப்ரீட் கரப்ஷன், திஸ் வில் இன்ப்ரீட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஓகேங்களா, இதே இதில் தான் வந்து என்ன இருந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ யூ ஹாவ் எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்துச்சு. யூரோப்பில் மட்டும் சும்மாலாம் கிடையாது, சொசைட்டி அழிஞ்சுது. அது பேர் என்னது, ஒரு கூட்டு
குடும்பம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸாக ஆச்சு. மைக்ரேஷன் டு த அர்பன் ஏரியாஸ், ஸ்லம்ஸ் அதிகமாச்சு, உழைப்பு சுரண்டல் இருந்துச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில். இப்படியெல்லாம் ஆகி தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களோட இது இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்க்ளூசிவாக மாற்றுறீங்க. ஸோ வாட் இஸ் ப்ரீ ரெக்வசைட்? growth இஸ் ப்ரீ ரெக்வசைட், நாட் த இன்ஸ்டிடியூஷன். growth இருந்ததுனால தான் உங்களால் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை கட்டமைக்க முடிஞ்சது. இன்ஸ்டிடியூஷன்னால growth வரல. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேபிட்டலை வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும், அக்குமுலேட் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணீங்க? யூ ஹவ் அக்குமுலேட்டட் த கேபிட்டல் ஃப்ரம் வேர்? குளோபல் சவுத். அப்போ இங்கேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே பெரியாள் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ணி இதுதான் இன்க்ளூசிவ் growth, இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இப்படி தான் நீங்கள் வளரணும் அப்படின்னா இட் இஸ் biased. ஓகே, நெக்ஸ்ட்டு ignores the complexity of the institutional evolution. அதை தான் இப்போ சொன்னேன், காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டேட்டோடைய அந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இருந்துச்சு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டுமே வந்து மேலே வந்துடல. ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்க? ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ட்ரேடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க, இம்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டுக் பிளேஸ் இன் இங்கிலாந்து, still they have maintained high import duty with Indian cloths. 66% import duty வச்சுருந்தாங்க, உங்களோட NCERTல இருக்கு. அப்போ ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் நீங்கள் வளர்ந்துட்டீங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் he is saying. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் any doubts? ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க, அப்பியர் ஆகலான்னு நினைக்கிறீங்க, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 50லேருந்து 75க்குள்ளே இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். 55லேருந்து 75 இந்த ரேஞ்சில் இருக்கும். பட் உங்கள் கைடன்ஸ்லாம் தரேன், நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் தமிழ்நாடு அரசும் இருக்குது, நம்ம இங்கேருந்து எல்லாரையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கைடன்ஸ்லாம் தரேன். டோன்ட் வரி அபவுட் இட். அதே மாதிரி வந்து நம்மளோட எய்ம் வந்து ஓசி கட் ஆஃபில் இருக்கணும். ஓகேங்களா? என்ன தான் கட் ஆஃப் நான் சொன்னாலுமே யூ ஹாவ் டு கோ பியாண்ட் தட். 75னா 75க்கு என்ன பண்ணணும்னு நினைக்காதீங்க, 95க்கு என்ன பண்ணணும்னு நினச்சி படிங்க. ஓகே சார், how to handle essay, specifically how to cover the pages with value loaded content intelligent manner. Sir, I read the institute notes related to essay but unable to do my test. ஓகே, எஸ்ஏ பற்றி நான் தனியாக வரேன், ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, சிஓபி எவல்யூஷன் வேணும்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, செப்பரேட் வீடியோ. ஓ, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பண்ணிடலாம், இப்போ விட்ருங்க, பண்ணிடுறேன். ஓகே, crony means nexus between the exploitation. Charter Actல passed to proceed the crony. அப்புறம் மாடர்ன் இந்தியா நோட்ஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொசீட் த கிரானி தான். அதாவது கிரானினா என்னது? இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மோனோபோலி ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உடச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த எக்கனாமிக் ட்ரேடை, அந்த எக்கனாமிக் அந்த இதெல்லாம் உடச்சிட்டு, ப்ரிவிலேஜஸ்லாம் உடச்சிட்டு அவங்கள சிம்பிளாக வந்து என்ன ஆக்கிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிட்டியாக மாற்றிட்டாங்க. அதுவுமே 1858ல் தூக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேரடியாக வந்துட்டாங்க. ஓகே, இப்படி தான் எவல்யூஷன் ஆகுது. ஓகே, இப்போ அந்த வியூ தான் சொன்னேன் நான். ஓகேங்களா, எழுதலாம். ஓகேங்களா, ஆன்டி-டிஃபெக்ஷன் லா, டிரான்ஸ்பரன்சிக்கு எத்திக்கல் எக்ஸாம்பிளாக, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு எழுதணும். ஓகேங்களா, ஆன்டி-டிஃபெக்ஷன் லா. ஓகே, பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் எத்திக்கல் கேபிட்டல், லெஜிஸ்லேட்டிவ் எத்திக்கல் கேபிட்டல், லேக் ஆஃப்
legislative, ethical, capital. This anti-defection law came into first place. இப்போ நம்மளை நம்பி ஒருத்தவங்க சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பர்சனல் க்ரோத்துக்காக, பொலிட்டிக்கல் கெயினுக்காக, ஃபினான்ஷியல் கெயினுக்காக நம்மளை நம்பி கொடுத்த பார்ட்டிக்கு, அது என்ன மாதிரியான பார்ட்டியாக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு வெளில வரும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ there is no political ethics. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்டிக்கும் உண்மையா இல்லை, அந்த தொகுதியில் உங்களை நம்பி போட்ட மக்களுக்கும் உண்மையா இல்லை. அப்போ எரோஷன் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்டிங்க இந்த சைடில். இன்ஸ்டிடியூஷன் மேலேயே பப்ளிக் ட்ரஸ்ட் இருக்காது. ஆமாம், எப்படி போட்டாலும் வேறு மாதிரி ஏதாவது ஆக போகிறாங்க, இப்போ நம்ம போய் மட்டும் போடணுமா அப்படின்ட்டு டெமோக்ரஸிக்கே ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே தொடர்ந்துச்சு அப்படின்னா, இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா. ஓகே ஓகே இப்போ நம்ம ஸ்டபிள் பர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து அந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டபிள் பர்னிங் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. அந்த ஸ்டபிள் பர்னிங்னு எப்போ பாரு இது ஒரு பர்னிங் இஷ்யூவாகவே தான் இருக்குது. ஓகே, அப்போ இதை பற்றின ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்போ ஸ்டபிள் அப்படின்னா என்ன சார்? ஸ்டபிள்னா ஒன்றும் இல்லை, வைக்கப்புல், அவ்வளோதான். வைக்கப்புல் இந்த ஃபீல்டு, அதை நீங்கள் அறுக்காமல் அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிற வைக்கப்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டபிள். அப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா வைக்கப்போராக மாறிடும். வைக்கப்போராக நம்ம போட்டோம்னா அது மாறிடும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் தேவை. அப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a ஆக்ட். பஞ்சாபில், ஹரியானாலலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் இருக்குது. என்ன ஆக்ட்னா, நீங்கள் உங்களோட சோயிங் சீசனுக்கு சீக்கிரமாக ஆரம்பிச்சிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஏன்னா டு ஹாவ் த கிரவுண்ட் வாட்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ஷனை அதிகப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இது. ஏன்னா அங்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. அங்கே வெல் இரிகேஷன் போட்டு அதுக்கப்புறமா வந்து பம்பு செட்டு இதெல்லாம் வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக யூஸ் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, உறிஞ்சிட்டாங்க, முடிஞ்சு. தட் இஸ் எ தட்டுப்பாடு. ஓகேங்களா? இன் கிரவுண்ட் வாட்டர். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக இது பண்ணுங்கள், விளைய வைங்க. அதாவது வந்து சோயிங் சீசனை கொஞ்சம் லேட்டாக ஆக்குறாங்க. தேர் இஸ் அ சோயிங் சீசன், 3 டிஃப்ரெண்ட் சோயிங் சீசன், காரிஃப், ராபி, அப்புறம் வந்து ஜைப் அப்படின்னு வந்து 3 டைப் ஆஃப் சோயிங் சீசன்ஸ் இருக்குது. கரீஃபோட சோயிங் சீசன் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனில் ஆரம்பிக்கும். ஜூன், ஜூலை நம்மளோட மான்சூன் சீசனும் காரிஃப் சீசனும் ஒன்று. அப்படி ஆரம்பித்தாதான் அந்த மழை, மான்சூன்லேருந்து மழை வந்து அதை ஃபுல்லாக வந்து அந்த சீசன், அந்த கிராப்பை க்ரோ பண்ண முடியும். அப்போ ஹார்வெஸ்டிங் சீசன் எப்போ? செப்டம்பர், அக்டோபர் ஹார்வெஸ்டிங் சீசன். அப்போ உங்களுக்கு கரீப் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு டக்குன்னு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரபி சீசன் வந்துடும். அப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களால் வந்து வேலைக்கு ஆட்களையும் வச்சு உங்களால் வந்து இந்த ஸ்டப்பில் கலெக்ட் பண்ண முடியல, கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? எரிச்சு விட்டுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. திஸ் இஸ் த மெயின் இஷ்யூ ஆஃப் ஸ்டபிள் பர்னிங். அப்போ ஸ்டபிள் பர்னிங் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் இன்டர்மிங்கிள்டு ரீசன்ஸ். சார் இப்போ இதனால் என்ன சார் ஆகுது? ஸ்டபிள்னால என்ன பிரச்சனை அப்படின்னா, there is a problem with respect to environment both as well as health. ஹெல்த்லேயும் பாதிப்பு, என்விரான்மெண்ட்லேயும் பாதிப்பு. அப்போ என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, நீங்கள் இப்போ எரிக்கிறீங்க, ஸ்டப்பில் எரிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸ்டப்பில் எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a soil degradation. சாயில் டீக்ரடேஷன் ஆகுது. ஸ்டபிள் எரியும் போது அந்த சாயிலில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாய்ஸ்சர்லாம் காணாமல் போயிடும். தட்ஸ் ஆல். அப்போ இட் அமௌண்ட்ஸ் டு அக்ரிகல்ச்சர் ட்ராட் அமௌண்ட்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் ரெடியூஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த சாயில். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த சாயிலும் ரெடியூஸ் பண்ணிடும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். எரிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது யூ வில் ஃபர்தர் இன்க்ரீஸ் த ஃபர்டிலைசர். அப்போ இன்புட் காஸ்ட் இன்னும் அதிகமாகும். திருப்பி உங்களால் வந்து அதிகமாக வந்து உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, வாய்க்கும் வயிற்றுக்கும் கரெக்டாக இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிட்டே வருது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் அமௌண்ட்ஸ் டு டெசர்டிஃபிகேஷன்.
டெசர்டிஃபிகேஷன் ஆகிடும். அப்போ ஸ்டெரைல் சாயிலாக மாறிடும். அப்போ இந்த மெத்தட் சஸ்டெயினபிளும் கிடையாது, என்விரான்மெண்டலுக்கும் சஸ்டெயினபிள் கிடையாது. இப்போ எரிக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. ஏன்? பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். அந்த சீசனை பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வின்டர் சீசன் இருக்கும். வின்டர் சீசன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, there is no amount of wind இருக்காது. விண்டு இல்லாதனால மேலே அதால் போக முடியாது, பொல்யூஷனால் மேலே போக முடியாது. எல்லா பொல்யூட்டன்ஸுமே வந்து சிட்டிக்கு கீழேயே வந்து தேங்கிரும். அதுவும் எப்படி? ஹரியானாவிலேருந்தும் பஞ்சாப்லேருந்தும் டுவர்ட்ஸ் டெல்லிக்கு தான் வந்து காற்று போகும். கொஞ்சம் காற்று போகிறதே டுவர்ட்ஸ் டெல்லிக்கு போகும். அப்போ டெல்லியில் மொத்தமாக வந்து அடைஞ்சிரும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டபிள் பர்னிங்னால ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் புவர், வெரி புவர், சிவியர் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. சார் அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராப் டைவர்சிஃபிகேஷன். ஸ்டபிள் இல்லாத கிராப்லாம் நிறைய இருக்குங்க, மில்லட்ஸு, பல்சஸ்ஸு இப்படிலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் வளர்க்கலாம் நம்ம, ஸ்டபிள் இல்லாத கிராப் டைவர்சிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணலாம் ஃபார்மர்ஸுக்கு. ஆப்பி சீடர்ஸ்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? அது ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பெரிய டிராக்டர் மாதிரி இருக்கும் அது, ஆப்பி சீடர். அப்போ அதை வந்து ஸ்டபிள் இருக்கும்போதே அது வந்து சீட் பண்ண முடியும், அதால் வந்து நாற்று நட முடியும், இது பண்ண முடியும், விதையை போட முடியும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆப்பி சீடர், அந்த மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு ஃபார்மலாக அதை பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும்னா வாங்கி வைக்கணும், இல்லை வாடகையாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் மானியத்தில் வாடகை கொடுக்கும். அது கவர்மெண்ட் வில் கேன் என்ஷூர் ப்ரொவைடிங் எக்யூப்மெண்ட்ஸ். தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is another thing is which is called as புசா டீகம்போசர் டேப்லெட்ஸ், இல்லைனா ஸ்ப்ரே, ஓகேங்களா? ஸ்ப்ரேயர், டீகம்போசர், பயோ ஸ்ப்ரேயர் இருக்குது, டீகம்போசர் இருக்குது. அதை வந்து மேலே போட்டிங்க அப்படின்னா வந்து வித்தின் 1 or 2 வீக்ஸில் வந்து அந்த ஸ்டபிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டீகம்போஸ். ஸோ அது வந்து நல்ல ஒரு எருவாகவும் உரமாகவும் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நேச்சுரல் ஃபர்டிலைசராகவும் மாறும், ஓகேங்களா? இது அனதர் மல்ச்சிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங், ஓகே, மல்ச்சிங் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணி என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி யூ கேன் யூட்டிலைஸ் தட் ஸ்டபிளை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பயோ எத்தனாலுக்கு, இல்லை பயோஃபியூவல், எத்தனால்னு இல்லை, பயோஃபியூவலுக்கு யூ கேன் யூஸ் இட். பயோஃபியூவல், பேக்கேஜிங், மல்ச்சிங், அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கயிறு மாதிரி திரிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். இல்லைனா வந்து இதில் இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுடர் ஃபார் த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். நம்மலாம் மாடு வந்து புல்லை தின்னு பார்த்து தான் வளர்ந்துருக்கோம், ஓகேங்களா? அந்த மாதிரி எவ்வளோ இதுக்கு கொடுக்கலாம் நம்ம, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வாட் இஸ் ஃப்ளைட் ப்ரோட்டோகால் ஃபார் அ பாம் த்ரெட். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இந்த நியூஸ். ஒரு எக்கனாமியை எப்படி வேணாலும் நம்மளால் நினச்சா டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதுவும் ஒன் ஆஃப் த நான் கைனட்டிக் வார்ஃபேர்னு தான் நான் நினைப்பேன் ஆக்சுவலாக. இந்தியா மேலன்னு இல்லை, எந்த இது வேணாலும். பிகாஸ் இஃப் யூ டிலே எ ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டு டிலே ஆகிறதுனால 1 hour லாஸ் மட்டும் கிட்டத்தட்ட 13 லட்சத்துலேருந்து 17 லட்சமா 1 hour லாஸ்னால, ஒரு ஃப்ளைட்டை டிலே பண்ணுறதுனால. நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ளைட் இருக்குது? 4000 ஃப்ளைட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ். அப்போ அதோடைய ரூட்ஸ், அதோடைய அந்த டிரான்சிஷன் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 48,000 ஃப்ளைட்ஸ் டைம்ஸ் அந்த ஃப்ளைட்ஸ் வந்து அங்கே இங்கே போயிட்டுருக்கு. 48,000 நம்மளதில் மட்டும். அப்போ எவ்வளவு கோடி லாஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அப்போ இப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த எக்கனாமியை நம்மளால் வந்து எவ்வளவு குறைக்க முடியும், எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியும். நீங்கள் பாம்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை, அந்த பாம் த்ரெட்டு சொன்னாலே முடிஞ்சிருச்சு அப்போ ஆக்சுவலி, ஓகேங்களா? அதுவும் இப்போல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ சோஷியல் மீடியா. பிகாஸ் ஐபி அட்ரஸஸ் cannot be traced now, ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி வந்து வராங்க. மோட் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து
it is coming through social media. அப்போ intelligence agencies are also trying to track these calls. Security architecture னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் ஆர் தேர். பட் அந்த கைட்லைன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அது ரெஸ்ட்ரிக்டிவ் தான், அது நமக்கு தெரியவும் தேவையில்லை. ஓகே, இல்லைனா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் படிக்கணும். ஓகேங்களா, அப்போ ICAO ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி ஒரு அதில் வந்து 17th அனெக்சர் 17ல் ஏவியேஷன் செக்யூரிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க ICAO. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிகாகோ கன்வென்ஷன் இஸ் ஃபார் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மெஷர்ஸ். சிகாகோ கன்வென்ஷன் எழுதிக்கோங்க, இதெல்லாம் பிலிம்ஸில் கேட்பாங்க. சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மெஷர்ஸ், சிகாகோ கன்வென்ஷன். நெக்ஸ்ட் வந்து ICAO உடைய டாக்குமெண்ட் 8793 இப்படியே கேட்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ICAO டாக்குமெண்ட் 8973 amounts to which of the following of the civil aviation இப்படியே கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்கவும் கேட்டிருக்காங்க. ILOவில் அந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. ILO 108 137 amounts to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டைமில் அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. லேபர் நியூஸ், அது சைல்டு லேபர் பற்றின அந்த கன்வென்ஷன் அது. அப்போ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறத கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கங்க, உங்களுக்கு தெரியவே இல்லைன்னதை விட நீங்கள் இதுக்கு பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்து கொஸ்டினுக்கு போயிடணும். ரொம்ப யோசிக்கலாம் கூடாது. தெரியலனா தெரியல இதெல்லாம். ஓகேங்களா, இதிலலாம் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியா செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க். இந்தியாவோட செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் இதையும் பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, மெயின் செக்யூரிட்டி ஏஜென்சி. சிவில் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஏஜென்சி. அதே மாதிரி வந்து அதர் ஏஜென்சிஸ் இன்வால்வ்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி, இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, அப்புறமா வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஹோம் அஃபேர்ஸ் இதெல்லாம் வருவாங்க. ஓகேங்களா, அப்போ ஏவியேஷன் த்ரெட்ஸில் வந்து லெஜிஸ்லேட்டிவாக வி ஹாவ் டு அப்டேட். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் வி கேன் கிவ், லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து வி கேன் ஆல்சோ கிவ் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த க்ரூவுக்கு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஏர்போர்ட் டிராஃபிக் க்ரூ இருக்காங்களே அவங்களுக்கு, அப்புறம் வேறு க்ரூவுக்கு, இவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர். இப்போ ஹைஜாக் பண்ணுறதுலாம் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது. ஓகேங்களா, ஹைஜாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ட்ரைனிங் கொடுக்குறது. அதுக்கப்புறமா வந்து கண்டிஞ்சன்ட் பிரச்சனை வரும். இப்போ ஃபியூவல் வந்து தீர்ந்து போயிருக்கும், லேண்டிங் ப்ராப்ளம் இருக்கும், இதெல்லாம் கண்டிஞ்சன்சி. திடீர்னு எழும், நம்மளுக்கே தெரியாது. அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் க்ரூ, இப்படியெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸு. இப்போ இந்த மாதிரி வந்து த்ரெட் வரும்போது 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக நம்ம பிரிக்கலாம். டெக்னாலஜிக்கலாக, அப்புறம் லீகலாக, அப்புறம் ட்ரைனிங் அண்ட் கம்யூனிகேஷன். டெக்னாலஜி அப்படின்னும் பொழுது இப்போ ஒரு த்ரெட் வருது, அது முதல்ல சீரியஸ் த்ரெட்டா நான் சீரியஸ் த்ரெட்டான்னு டெக்னாலஜி வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த டோனு, அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிற விஷயம். ஓகேங்களா, அவங்க எவ்வளோ நேரம் நம்ம கூட என்கேஜ் பண்ணுறாங்க, சும்மா சொல்கிறாங்களா, ஸ்கூலுக்கு லீவ் வேணும்னு சொல்கிறாங்களா, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பாம் த்ரெட்டுன்னு ஒரு லீவ் வரும். அது வருஷம் ஒரு வாட்டி வரும். அதுவும் ஹோம்ஒர்க் இருக்கும்போது இன்றைக்கி பாம் வைக்கலான்னு வரக்கூடாதா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஓகேங்களா, பட் அதெல்லாம் எவ்வளோ தப்புன்றது அப்புறமா தான் புரிஞ்சுது. பட் அப்படிலாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து த சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூஸ் ஆர் தேர். ஓகே, அட்வான்ஸ் கால் ட்ராக்கிங், வாய்ஸ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமாக, சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் மூலமாக we can technologically we can engage and identify the threats. ரியல் த்ரெட்ஸை வந்து கண்டுபிடிச்சி அடுத்த லேயருக்கு கொண்டு போகலாம். அப்போ ரியல் த்ரெட் இல்லைன்னு சைபர் செக்யூரிட்டி நினச்சிது அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுடலாம். இல்லைனா ஃபிசிக்கலாக நம்ம போக முடியும். அந்த ஏர்போர்ட்டை அந்த ஏர்ப்ளைன் நிறுத்தி அதுக்கப்புறம் செக் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளைட்டை டிலே பண்ணலாம். அப்படி இல்லைனா we can send the flight. பட் எந்த காலையுமே வந்து we should not taken for granted or lightly. ஏன்னா எப்போ ஒன்றாலும் வந்து அது ஒரிஜினல் காலாக வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவ்வளோ பேருடைய உயிரில் நம்ம விளையாடக்கூடாது. அதே மாதிரி இது ஒரு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இட் வில் அகெயின் டிக்ரீஸ் த ட்ரஸ்ட் இன் த ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரி.
அப்போ ரயில் அந்த ஒரு ஏர்பிளைன் பிரயாணமே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக மாறிடும் ஆக்சுவலி. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா we can also induce the legal and procedural issues. அமெண்ட்மெண்ட்ஸை வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது, அமெண்ட்மெண்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறது, அமெண்ட்மெண்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனிகேஷன் அண்ட் ஹேண்ட்லிங் ட்ரைனிங் வந்து அதே மாதிரியே ட்ரைனிங் வந்து கொடுக்குறது, நல்லா கொடுக்குறது. ஸ்டாண்டர்டைஸ் கம்யூனிகேஷன்ஸு ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து we can install. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக நம்மளால் வந்து ரயில்வே அந்த ஏர்போர்ட்டோடைய ஏர்பிளைனுடைய த்ரெட்ஸை நம்மளால் கம்மி பண்ண முடியும். சொல்யூஷன்ஸ், தீஸ் ஆர் ஆல் த சொல்யூஷன்ஸ். பட் இவ்வளோ பெரிய சொல்யூஷன்ஸ் கேட்க மாட்டாங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, the private sector holds the key to India's e-bus push. Private sector தான் வந்து இந்தியாவுடைய e-bus pushக்கு வந்து it is holding the key. Prime Minister e-drive அப்படின்னு ஒரு இது இருக்குங்க, இனிஷியேட்டிவ் இருக்குது. அதில் வந்து எல்லா இ-டிரைவுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட்டையுமே வந்து வெஹிக்கிளாக மாற்றுறதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் பஸ்ஸும் இருக்குது. இதில் ஆனால் வந்து இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளவு டீட்டெயில்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து டைம் இருந்தால் பாருங்கள் போதும். ஆனால் டிரைவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரைம் மினிஸ்டர் டிரைவ் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றபடி இதோட இஷ்யூஸு சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, வாட்னு சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். பட் இதோட சொல்யூஷன்ஸையோ இஷ்யூஸையோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போது ஒரு டிரைவுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கான ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறது அதுக்கான ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. ஜென்ரலாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி சில வெஹிக்கிள்ஸுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்காது. அப்போ ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி ஒன்றா நம்ம பார்க்கலாம். அப்போ இட் இஸ் லான்ச்டு பை யூனியன் கேபினெட் திஸ் டிரைவ் ஸ்கீம். ஓகேங்களா, இது என்ன பண்ணுறாங்கன்னா இட் கிவ்ஸ் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பட் இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the subsidies has been excluded to the private players. அப்போது ஒரு ஃபிலிம்ஸில் வருது அப்படின்னா the subsidies are for both public and private players-னு ஒரு வார்த்தை வரும். இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இந்த ஃபண்டிங் வந்து 4000 லான்ச்டு பை யூனியன் கேபினெட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியுதாங்கிறது தான் ஃபிலிம்ஸில் செக் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் பொட்டென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத பார்த்து யூ ஹாவ் டு ரீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஃபார் த ப்ரைவேட் பஸ் அடாப்ஷன். 3 இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபினான்ஸ் பேரியர்ஸ். அப்போ இது ஜென்ரலாகவே பொருந்தும். வெஹிக்கிளை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் பேரியர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டடாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ். அப்போ ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், பேட்டரி லைஃப் வந்து அன்சர்டன். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து இதுக்கு வந்து வராது. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு லாங் டேர்ம் அந்த சேவிங்ஸ் ரேட் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா, திடீர்னு பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா ஓவர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இப்போது நீங்கள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடு. ஓகேங்களா, ரொம்ப லிமிட்டடு. அப்போ அதனால் வந்து அதுவுமே கிடைக்காது உங்களுக்கு, அதுவுமே இருக்காது, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்காது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளால், இப்போ ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், லோன்ஸ் போக முடியும். லோன்ஸ் we can give incentives. அப்போ ஒரு ப்ராப்ளம் ஃபினான்ஸ் பற்றின ஒரு ப்ராப்ளம் வருதுங்க, ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுதுன்னா இந்த பாயிண்ட்டை யூ கேன் யூஸ் இட். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, பட் எக்ஸாம்பிள் அதுக்கான எக்ஸாம்பிளாக போடணும். இப்போ இந்த வெஹிக்கிளை தூக்கிட்டு ஃபார்மர்ஸை யோசிச்சு பாருங்கள், தட்ஸ் ஆல். ஓகேங்களா, லோன் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ணணும், சப்சிடிஸ் கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், ஃபார்மர்ஸோடைய சூசைடு கம்மியாகும், இன்க்ளூசிவ் growth வரும். ஓகேங்களா, அப்போ இப்படி தான் ஜென்ரல் பாயிண்ட்ஸை யூ ஹேவ் டு கலெக்ட் அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி திங்.
ஓகே, எக்ஸ்டெண்டட் லோன் டென்யூர்ஸு, கிரெடிட் கேரண்டீஸு, அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் பேங்க் ஷுட் பேக்கப் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனாகவே வந்து நீங்கள் இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இனோவேட்டிவ் பிஸ்னஸ் மாடல்னு இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்டு. பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ், இது என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்படியும் ஃபிலிம்ஸில் கேட்பாங்க, பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா செப்பரேட்டாக பேட்ரி மட்டும் ஒரு ஓனர் வச்சுருப்பார். அதே மாதிரி பேட்ரி ஸ்வாப்பிங், அதே மாதிரி புது புது பேட்ரி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ திஸ் கேன் பி டன் வித் ரெஸ்பெக்ட் டு இ-பஸ்ஸை வந்து நீங்கள் ஏற்றணும், டிரைவ் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த மெஷர்ஸ் யூ கேன் டேக். ஓகே, next is with respect to carbon credit. Carbon credit அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is the new carbon credits are an important new instrument of climate finance. இப்போ கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான். there is a industry. ஓகே, ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் கம்பெனி ஏ இஸ் தேர், அதுக்கப்புறமா வந்து கம்பெனி பி இஸ் தேர். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து லிமிட் எவ்வளோ, ஸ்டீல்னால் நீங்கள் எவ்வளோ வந்து இது பண்ணணும்னா, ஒரு யூனிட் ஸ்டீலுக்கு நீங்கள் 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதாவது ரிலீஸ் பண்ணணுன்ட்டு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ப்ரொடியூசிங் 10 யூனிட்ஸ் ஆஃப் ஸ்டீல். அப்போ இவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 10 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தே கேன் ரிலீஸ், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்போ கம்பெனி ஏ இஸ் ரிலீஸிங் 7 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் 10 யூனிட்ஸ். எப்படி அவங்களால பண்ண முடியுது? பை இன்வெஸ்டிங் இன் த ரெனியூபிள் எனர்ஜி, தே ஆர் டூயிங் திஸ். அப்போ இவங்களுக்கான கார்பன் கிரெடிட் எவ்வளவு? 3 credits, 3 கிரெடிட் இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? 3 credits ஆர் தேர். இவங்க கம்பெனி பி என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ரிலீஸிங் 13 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 13 tonsனா 3 tons வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி பி வில் பாட் கார்பன் கிரெடிட்ஸ் ஃப்ரம் கம்பெனி ஏ, தட்ஸ் ஆல். அப்போ சமம் ஆயிடுது. இதுதான் கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யூனிட் ஆஃப் கார்பன் கிரெடிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 carbon credit gives you a license to emit 1000 kg or 1 ton of carbon dioxide. ஒரு கார்பன் கிரெடிட்ங்கிறது 1 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது இதில் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கிளேசியர், இது இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுதான் வந்து Thwaites glacier அப்படின்னு சொல்லுவாங்க. Thwaites glacier, இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இன் அண்டார்டிகா, வெஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்குது இந்த Thwaites glacier. பக்கத்தில் அமுன்சென் சி அப்படிங்கிற அந்த சீக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? இந்த கிளேஷியருக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டூம்ஸ்டே கிளேஷியர்னு சொல்லுவாங்க. டூம்ஸ்டே கிளேஷியர். இது வந்து என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரிட்டனோடைய சைஸில் இருக்குது. இந்த கிளேஷியரோட சைஸ் வந்து பிரிட்டனோட சைஸ். இப்போ இது வந்து ஃபுல்லாக நாளைக்கே உருகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய கடல் மட்டம் சி லெவல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 சென்டிமீட்டர், 2 அடிக்கு உயர்ந்துருமா ஹோல் ஆஃப் த சி. அப்போ நிறைய ஐலாண்ட்லேருந்து நிறைய சென்சிட்டிவான ஏரியாஸ் வந்து மூழ்கிடும்ல. ஸோ இட் காசஸ் டூம்ஸ்டே, அதனால இது டூம்ஸ்டே கிளேஷியர்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த டூம்ஸ்டே கிளேஷியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு தெரியணும். என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a word called as grounding line. கிரவுண்டிங் லைன்னு ஒரு வார்த்தை இருக்கா? கிரவுண்டிங் லைன், இதையும் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is where the glacier and the ice separates. ஓகேங்களா? கிளேஷியர் வேறு, ஐஸ் வேறு.
ஐஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர். அப்போ கிளேஷியர் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அது ஐஸாக மாறும். அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளேஷியர் வந்து அந்த ஐஸாக வந்து வாட்டர் பாடிக்குள்ளே உலர அந்த இடம், அந்த லைன் தான் கிரவுண்டிங் லைன். கிரவுண்டுக்கு உள்ளே வர லைன் தான் கிரவுண்டிங் லைன். இந்த மிதக்கிற ஐஸ்னால சீ லெவல் ரைஸ் ஆகாது. ஏன்னா ஐஸ் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்கிறதுனால ஆல்ரெடி சி வந்து அதோட வெயிட்னால சி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிருக்கும். அப்போ அது மெல்ட் ஆகும்போது கரெக்டான இதுவாக தான் இருக்கும். அப்போ மிதக்கிற ஐஸ்னால ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. பட் கிளேஷியர்ஸ்னால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. சீல இருக்கக்கூடிய கிளேஷியராக இருக்கட்டும் இல்லை லேண்டில் இருக்கக்கூடிய கிளேஷியராக இருக்கட்டும், எது மெல்ட் ஆனாலுமே சீ லெவல் ரைஸ் ஆகும். ஆனால் ஐஸ் மெல்ட் ஆனால் உங்களுக்கு சீ லெவல் ரைஸ் ஆகாது. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபீட்பேக் லூப் மெக்கானிசம். இது அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃபீட்பேக் லூப். இந்த உலகத்தில் சில இம்பார்ட்டண்ட்டான டிப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, சில இம்பார்ட்டண்ட்டான சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது. எல்லாமே சென்சிட்டிவ் ஏரியா தான், பட் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ்ன்னு சிலது இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அப்புறமா வந்து அண்டார்டிகா, போரியல் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கிரீன்லாண்டு. ஓகேங்களா, கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ், எஃப்னு வருது, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பேரியர் ரீஃப்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பர்மாஃப்ராஸ்ட், லௌரேஷியா, செர்பியாவில் இருக்கக்கூடிய செர்பியன் ரீஜனில் இருக்கக்கூடிய லௌரேஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய பெர்மாஃப்ராஸ்ட். ஓகேங்களா, துந்திரா, டைகா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமில். ஓகே, அந்த ஏரியாவில் பர்மனெண்ட்டாக சாயில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஃப்ராஸ்ட்டில் இருக்கும், அதுதான் பெர்மாஃப்ராஸ்ட். ஸோ அது வந்து ஆகுறது, தாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெர்மாஃப்ராஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டீஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா தாயிங் ஆஃப் த பெர்மாஃப்ராஸ்ட்னு அர்த்தம். தாயிங் ஆகும்போது என்ன ஆகும், தீஸ் பெர்மாஃப்ராஸ்ட் கண்டெய்ன்ஸ் மீத்தேன் இருக்கும். பட் ஸோ அந்த தாயிங் ஆகும்போது இட் ரிலீசஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அகெயின். ஸோ இன்டென்சிஃபிகேஷன், இதுதான் ஃபீட்பேக் லூப்பு. என்ன ஆகும், ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுனால இட் இன்டென்சிஃபைஸ் த ப்ராப்ளம் இன் அனதர் ஏரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ ஆர்டிக்கில் சி ஐஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா, ஆர்டிக்கில் சி ஐஸ் ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து திஸ் வில் இன்க்ரீஸ் த டென்சிட்டி ஆஃப் த சி. ஓகேங்களா, அப்போ டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஓஷன் சர்க்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஓஷன் சர்க்குலேஷன் வில் ரெடியூஸ், அதோடைய இது வந்து ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகும் பொழுது திஸ் வில் அஃபெக்ட் த ரெயின்ஃபால் ஆஃப் த பிரேசிலியன் கோஸ்ட். அப்போ ரெயின் அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இதனால் பாதிக்கப்படும். ஓகேங்களா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை பாதிக்கும், இன்னொரு விஷயத்தை பாதிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ லூப். இது இதை இன்டென்சிஃபை பண்ணும், இது திருப்பி இதை இன்டென்சிஃபை பண்ணும். ஸோ திஸ் ஆக்ட் அஸ் அ லூப் அண்ட் த டிப்பிங் பாயிண்ட் வில் பி பிரீச்ட். அப்போ டிப்பிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, இப்போது ஒரு கிளேஷியர் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஒரு கிளேஷியர் இருக்குது. ஓகேங்களா, இந்த கிளேஷியர் வந்து தேர் இஸ் அ லைன், திஸ் இஸ் த லைன். ஓகேங்களா, இந்த லைனுக்குள்ளே நீங்கள் அந்த இதுவை குறைச்சிங்க. ஓகேங்களா, இப்போ வந்து குளோபல் வார்மிங்கை நீங்கள் இந்த லைனை தொடர்றதுக்குள்ளே குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. அதுதான் அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் சினாரியோ 1.5 டிகிரி செல்சியஸ் இல்லை 2 டிகிரி செல்சியஸ். இதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, 2.1 இல்லைனா வந்து 3 டிகிரி செல்சியஸோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைன் வில் பி பிரீச்டு. இந்த லைன் பிரீச் ஆனால் என்ன அர்த்தம், ஈவன் தோ யூ ஆர் அரெஸ்டிங் த இன்க்ரீஸ் ஆஃப் CO2 ஆர் யூ ஆர் நாட் ரிலீசிங் த CO2, அப்பையுமே இந்த கிளேஷியர் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதுதான் விஷயம். ஓகே, சில அறிவாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளேஷியர் குறைஞ்சாலும் யூ வில் பி எக்ஸ்போஸ்டு டு அ நியூ லேண்டு. இந்த லேண்டு பேரன் ராக்ஸாக இருக்கும். இந்த பேரன் ராக்ஸ் வில் தே வில் அகெயின் க்ரோ இன்டு அ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. அப்போது என்ன ஆகும், ப்ரைமரி சக்சஷன் நடக்கும்னு சில பேர், இப்படி ஒரு 2 பேர் சொல்லிகிட்டு இருக்கான். ஓகேங்களா, சரி அது இருந்துட்டு போகுது. பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் டிப்பிங் பாயிண்ட்.
அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே there is a point, critical point where the disaster will be self-sustaining. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் it can be arrested. இங்கே இருக்கும்போதோ இங்கே இருக்கும்போதோ இங்கே இருக்கும்போதோ it can be arrested. If you are reducing the CO2, arrest பண்ணுறீங்க, zero இது பண்ணுறீங்க அப்படின்னா it can be arrested. அப்படி இல்லைன்னா the tipping point, if the tipping points breached, then there is no way to arrest these kinds of thing. ஓகேங்களா? இது இன்னொரு ஒரு விஷயம். இதுதான் வந்து ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. climate tipping points which will be self sustaining. Example, if we breach the climate tipping point, collapse of green glacier, ஓகேங்களா, கிரீன்லாண்ட் உடைய ஐஸ் ஷீட் கொலாப்ஸ் ஆகிறதுல நம்ம தடுக்கவே முடியாது. ஓகே, next another important thing which I wanted to say is it is with respect to the planetary boundaries. Planetary boundaries இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த green color இருக்கு பார்த்தீங்களா, இந்த green color தான் is defined as safe operating space or living space. Safe operating space or living space. 2006ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாரு, 9 planetary boundaries இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நம்மக்கிட்ட. 9 planetary boundaries. ஓகேங்களா, அந்த 9 planetary boundariesல we have already breached 6 planetary boundaries. அப்போ breach பண்ணாத இது என்னது? It is இந்த green கலரில் இருக்குது பார்த்தீங்களா, stratospheric ozone depletion. இது எதனால் நம்ம breach பண்ணல? Because of the success of Montreal Protocol. Montreal Protocol, where we have arrested the chlorofluorocarbons. கிகாலி அக்ரிமெண்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸையும் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் நாட் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். பட் அது என்னது? க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேங்களா, க்ரீன் ஹவுஸ் கேஸை ஏன் நம்ம வந்து மான்ட்ரியலில் சேர்த்தோம் கிகாலி அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னா, பிகாஸ் த குளோரோஃப்ளோரோகார்பனை ரீப்ளேஸ் பண்ணது தான் வந்து ஹைட்ரோஃப்ளோரோகார்பன். அதனால் நம்ம அதிலே சேர்த்துட்டோம். ஆக்சுவலாக 2016ல் சேர்த்தோம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அட்மாஸ்பியரிக் ஏரோசால் லோடிங், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோசால்ஸ் இதுவும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்புறம் ஓஷன் அசிடிஃபிகேஷன். இந்த 3 தாங்க பிளானட்டரி பவுண்டரிஸுக்கு அந்த சேஃப் ஆப்ரேட்டிங் ஜோனுக்கு உள்ளே இருக்குது. மிச்சம் எல்லாமே வெளியே தான் இருக்குது. இந்த நாவல் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? which is nothing but what we have created. இப்போ ஹியூமன்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் எர்த்துக்குள்ளே வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக். ஓகேங்களா, பிளாஸ்டிக் மாதிரியான பொருள் நம்ம தான் உருவாக்குறோம், ஹியூமன் மேட் ப்ராடக்ட்ஸ், which is destroying the ecosystem. ஓகே, அதுதான் நாவல் என்டிட்டிஸ். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச், ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா இட் இஸ் த பேலன்ஸ் பிட்வீன் த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அண்ட் அவுட் கோயிங் சோலார் ரேடியேஷன். அப்போ வர்ற சோலார் ரேடியேஷன் வெளியே போயிடுதா, தென் தேர் வில் பி பேலன்ஸு. ரேடியேஷன் வெளில போகாமல் பிடிச்சி வைக்கிறது தானே இப்போ குளோபல் வார்மிங். அப்போ எவ்வளோ அதிகமாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அதிகமாகுது. அப்போ இந்த மாதிரி ரேடியேட்டிங் ஃபோர்ஸிங் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் which induces global warming. குளோபல் கூலிங்கை ஐசேஜை உருவாக்கக்கூடிய ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் இருக்குது, அது நெகட்டிவ் ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங். ஐசேஜஸை உருவாக்குச்சு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஐசேஜஸ் உருவாச்சு. ஏன் உருவாச்சு? பிகாஸ் ஆஃப் த இது வல்கானிக் எரப்ஷன்ஸ். வல்கானிக் எரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த ஏரோசால்ஸ் ஹாஸ் பீன் ஸ்ப்ரேடு. சல்ஃபர்லாம் வந்து சல்ஃபர் ஏரோசால் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆச்சு. அப்போ அங்கே ஸ்ப்ரே ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, இட் பிளாக்டு த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இட் செல்ஃப். அப்போ சோலார் ரேடியேஷனே இல்லாமல் ஐசேஜ் லைக் ஃபினாமினா ஹாஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரோசால்ஸ் கீழே செட்டில் ஆனதுக்கப்புறம் தென் த ஐசேஜஸ் ரெடியூஸ்ட். ஓகேங்களா, அப்போ அந்த ஐசேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஹாஸ் இன்டியூஸ்ட் நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன். சில ஐசேஜ்னால தான் வந்து சில
உயிரினங்கள் வந்து அழிஞ்சுது. ஓகேங்களா? சில ஐசேஜ்னால தான் சில உயிரினங்கள் எவால்வ் ஆச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ வருஷங்கள் அது பண்ணுச்சு. ஸோ அதனால் அதுக்கு எவால்வ் ஆக டைம் இருந்துச்சு. இப்போ அதுக்கும் முந்தின அந்த எக்ஸ்டிங்ஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இதுதான் வந்து 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் தான் ஆந்த்ரோபோசனிக், அதாவது வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஃபேஸ். அப்போல்லாம் எடுத்துக்கிச்சு 1000 வருஷம் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்டிங்ட் ஆக இப்போ 400 வருஷத்தில் இதை நம்ம எக்ஸ்டிங் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த நேச்சருக்கு நம்ம போதுமான அந்த அடாப்டிவ் ஸ்பேஸை நம்ம வந்து கொடுக்கல. அதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போ நம்ம போதுமான அடாப்டிவ் ஸ்பேஸை கொடுத்தோம் அப்படின்னா நேச்சர் இட் வில் அடாப்ட் இட் செல்ஃப். இப்போ அதோட எக்ஸாம்பிளும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னன்றதை நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் இன்டெகிரிட்டி. பயோஸ்பியர் இன்டெகிரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு போத் ஜெனட்டிக் அண்ட் ஃபங்க்ஷனல். ஜெனட்டிக் அண்ட் ஃபங்க்ஷனல் எக்கோசிஸ்டமுடைய அந்த ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது, பயோஸ்பியர் இன்டெகிரிட்டி அதுவும் பிரீச்டு. தென் லேண்ட் சிஸ்டம் சேஞ்ச். லேண்ட் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் இன்டர்வென்ஷன், எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் சேஞ்ச். 2 டைப் ஆஃப் வாட்டர் இருக்குது, ப்ளூ வாட்டர், க்ரீன் வாட்டர். ப்ளூ வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவரில் இருக்கிற அந்த மாதிரியான வாட்டர்ஸ். க்ரீன் வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர், அதுதான் க்ரீன் வாட்டர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளில் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜனுமே வந்து எப்படி இருக்குது, பாஸ்பரஸும் நைட்ரஜனும். ஏன் இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்? பிகாஸ் ஆஃப் யூட்ராஃபிகேஷன். இது என்ன பண்ணும்? யூட்ராஃபிகேஷனை இன்டியூஸ் பண்ணும். அதனால் இதையும் பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து கிளைமேட் பவுண்ட்ரிஸ். ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிலிம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த நியூ ராக்கெட் மிஷன். நியூ ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் மிஷன்ஸ் விச் ஹவ் பீன் இன்டியூஸ்ட் இன் இஸ்ரோ. இது வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? என்னென்ன மிஷன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ மிஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க இஸ்ரோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் நவ் பிளானிங். நம்மளோட மிகப்பெரிய எய்மே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ககன்யான் ப்ராஜெக்ட். ககன்யான் ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு லான்ச் த ஹியூமன் இன் ஸ்பேஸ். ஹியூமன்ஸ் இன் ஸ்பேஸ், ககன்யான் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். அதை நம்ம கட்ட போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபார் இந்தியா வி ஆர் கோயிங் டு பில்ட். அதுக்கு பேர் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மாதிரி நெக்ஸ்ட் லெவல் லான்ச்சிங் வெஹிக்கிளாக நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அதை நம்ம பில்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இதை பற்றி நியூஸ் வரும்போது நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஸ்பேஸ் மிஷன். ஸ்பேஸ் மிஷன்ஸில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 4 2026-27 we are going to launch. அப்போ என்ன பண்ண போகிறோம்? சாங்கி 4 மாதிரியே we are going to collect the samples of the moon. சாங்கி 4 என்னது? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைனா. சைனா வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு சவுத் சைடில் அவங்களுடைய சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க மூன்லேருந்து. அதே மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்ரீவும் பண்ணி அழகாக கொண்டு வந்துட்டாங்க. நம்மளும் அதே மாதிரியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are also going to collect a sample from the moon through சந்திராயன் 4. சந்திராயன் 1 என்னது? ஃபஸ்ட்டு வந்து சேட்டலைட் மாதிரி நம்ம மூணை சுற்றி சேட்டலைட் ஒன்று விட்டோம். செகண்ட் என்னது? நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம், பட் இட் ஹாஸ் பிகம் அ பார்ஷியல் சக்ஸஸ் பார்ஷியல் ஃபெயிலியர். ஓகேங்களா? லேண்ட் பண்ண முடியல நம்மளால். தேர்ட் என்னது? லேண்ட் பண்ணி ரோவரை ஓட்டணும்னு நினச்சோம், ஓட்டிட்டோம். ஒரு 15 நாள் ஓட்டி அதோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம். இட் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மிஷன். நவ் இறக்கி சாம்பிளை கலெக்ட் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வர போகிறோம், 4th மிஷன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கூடயும் நம்ம லூபெக்ஸ் அப்படின்னு ஒரு மிஷன். இட் இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் மிஷன் தான், லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஆனால் அது ஜப்பானோடைய பார்ட்னர்ஷிப்போடு நம்ம பண்ண போகிறோம், லூபெக்ஸ். தென் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். எப்படி மாஸ் ஆர்பிட்டர் பண்ணமோ அதே மாதிரி வீனஸ் ஆர்பிட்டர். அது வந்து மங்கள்யான், இது சுக்ரயான். அது மங்கள்யான், இது சுக்ரயான். ஓகேங்களா? இதோட டார்கெட் 2028.
நெக்ஸ்ட் சேட்டலைட் ப்ராஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கீங்க அப்படின்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நிசார். நிசார் இஸ் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார். நிசார் joint collaboration with US and India. Okay, yeah, where we are going to launch போன வாட்டியே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, L band created by US, S band developed by India. அதை நம்ம வந்து GSLVல லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, GSLVயா PSLVயான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாட்டி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சைல்டு மேரேஜ் ஆக்ட் அதில் அமெண்ட்மெண்ட்டில் 21ன்னு 2 பேருக்கும் மாற்றிட்டாங்க, நீங்கள் மாற்றிருங்கன்னு சொன்னேன். பட் அது அமெண்ட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஆக்டாக மாறல, பில்லாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, அதை நான் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது இந்த மாதிரி மாறப்போகுதுன்னு பார்த்தேன். ஸோ மாற்றிட்டாங்கன்னு நினச்சி தான் நான் சொன்னேன், மாற்றிட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு தான் நான் அதை நினச்சேன். பட் அது வந்து பில்லாக தான் இருக்குது. 17th லோக்சபா வந்து எப்போ வந்து லேப்ஸ் ஆச்சோ அதோடவே சேர்த்து அந்த பில்லும் லேப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ இன்னுமே வந்து மேரேஜபிள் ஏஜ் ஃபார் சில்ட்ரன், கேர்ள் சைல்டு வந்து 18க்கு மேலே தே கேன் பி மேரிடு. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோபா 3 வந்து ஸ்டடீஸ் ஃபார் இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஸ்டடீஸ் ஃபார் சன்ஸ் கொரோனா. ஓகேங்களா, பட் இதையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை PSLVயில் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த சேட்டலைட்டை, அதனால் நம்ம படிக்கிறோம் ப்ரோபா 3. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் பேஸ்டு சர்வேலன்ஸ், இதையும் நம்ம வந்து பப்ளிக் ப்ரைவேட்டில் நம்ம பண்ண போகிறோம். இஸ்ரோ கொஞ்சம் சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ண போது, ப்ரைவேட்டாக கொஞ்சம் சேட்டலைட்ஸ் பில்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர் ஆர் சம் ப்ரைவேட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆல்சோ. மனஸ்து, அப்புறமா வந்து பெலாட்ரிக்ஸ், அப்புறம் ஆனந்த் டெக்னாலஜிஸ், இவங்கெல்லாம். அதில் மனஸ்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியில் இவங்க வந்து தே ஆர் இன்வெஸ்டிங். க்ரீன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி, ஹைட்ரஜன் பேஸ்டு ஃபியூவல், அதை வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் தென் சந்திரயான் 3யோட டிஸ்கவரிஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோஸ்டாட்டோடைய அப்சர்வேட்டரிஸும் நம்ம வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் ஆகுது. என்னென்னா, நம்ம லேண்ட் பண்ணோம்ல, அது வந்து சவுத் போலில் நம்ம லேண்ட் பண்ணோம். அது சவுத் போல் அட்கின்ஸ் பேசின், அதை விட ஓல்டர் கிரேட்டாரில் நம்ம வந்து லேண்ட் பண்ணியிருக்கோமா. ஆக்சுவலாக அந்த அந்த சாம்பிள் இதெல்லாமே கலெக்டட் சாம்பிள்ஸ் எல்லாமே, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அதை தான் குறிக்குது. அட்கின்சன் பேசின் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு சவுத் போலில் ரொம்ப ஓல்டு, அதை விட ஓல்டாக நம்ம ஒரு இடத்துல லேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, விச் இஸ் சிவசக்தி பாயிண்ட், நம்ம தான் அதுக்கு பேர் வச்சுருக்கோம், சிவசக்தி பாயிண்ட். ஆஸ்ட்ரோஸ்டாட்டோடைய அப்சர்வேட்டரி, அதே மாதிரி ஆஸ்ட்ரோஸ்டாட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அந்த முதல்ல நம்ம அனுப்பின எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் ஸ்பேஸை நம்ம பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்சர்வேட்டரி ஆஸ்ட்ரோஸ்டாட். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா பிளானட்ரி, எக்ஸோ பிளானட்ரி அந்த மூமெண்ட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதை இனிஷியலாக நம்ம ஒரு 5 வருஷத்துக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம், 9 வருஷம் ஆகி இன்னும் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதோடைய அப்சர்வேஷன்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைபர் ஃப்ராட் இன் பேங்கிங் அண்ட் டிரான்சாக்ஷன். இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து, இதுலேயே அடுத்து சைபர் ஃப்ராட்லேயே ஒரு 2-3 நியூஸஸ் இருக்குது, அதையும் சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 இம்பார்ட்டண்ட்டான சம்பவம் நடக்குதுங்க இந்த லேட்டர் டெக்கேட்ஸ், எர்லியர் டெக்கேட் 2010 to 20. ஃபஸ்ட்டு வந்து டிமானிட்டைசேஷன் 2016, செகண்ட் வந்து COVID-19 2019-20. இந்த 2 விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் ஃபோர்ஸ்டு த பாப்புலேஷன், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் டு த டிஜிட்டல் எக்கனாமி. பணம் அப்படிங்கிறதே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கையில் வச்சில்ல. And because of the digital transaction, the amount or numbers for us now. 100 ரூபா அப்படிங்கிறது 100 ரூபான்னு போட்டால் அது ஒரு நம்பர் மாதிரி தான் நமக்கு தெரியுதே தவிர, அதனால் நம்ம அந்த கன்சம்ஷன் எக்கனாமிக்கும் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சேவிங்ஸ் எக்கனாமிக்கு நம்ம போகல, இதுக்கப்புறம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக அந்த ஆட்டிடியூடே மாற்றிட்டாங்க. பிகாஸ் கையில் காசு இருந்தால் தான், கையில் காசு இருக்குதுன்னு நம்ம சேவ் பண்ணணும்னு நினைப்போம். பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 2000 அப்படின்னு வந்து சும்மா இப்போ அடிக்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் மீ. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ காசை பார்த்து நம்ம கொடுக்கும்போது தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகிற மாதிரி இருக்குது.
அது இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் பெருசாக நமக்கு தெரியல. ஸோ ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஐ திங்க் கன்சம்ஷன் இஸ் இன்க்ரீஸிங். ஓகேங்களா, கன்சம்ஷன் பேஸ்டு மாடலுக்காக போகிறதுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கூட ஒரு இம்பார்ட்டண்டான காரணமாக இருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். சரி, அது இருக்கட்டும். ரெண்டு அப்போ இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்டு த பீப்புள் இன்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஆனால் வித்தவுட் டேக்கிங் டியூ கேர் ஆன் த சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியை வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அந்த ஆர்கிடெக்சரை இன்க்ரீஸ் பண்ணாமல், மக்களுக்கு அதை பற்றின அவேர்னஸை கொடுக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்போ ஆர்டிஐ ரீசெண்டாக போட்ட ஆர்டிஐயில் வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 கோடி சைபர் செக்யூரிட்டி ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 3000 கோடி ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அதில் யார் ஃபஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட் ஃபஸ்ட் இருக்கிறது? இட் இஸ் மகாராஷ்டிரா. பிகாஸ் அன்டவுட்டட்லி இட் இஸ் த ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த இந்தியா. அதனால் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டில் இருக்குது. அண்ட் அகெயின் அன்டவுட்டட்லி செகண்ட் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. பிகாஸ் செகண்ட் பெஸ்ட் ஜிடிபி இன் இந்தியா, ஸ்டேட் ஜிடிபி எது வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வச்சுருக்கு. அப்போ இந்த 2 இடத்துல தான் வந்து அதிகமான ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நடக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், there is a term called as digital arrest. டிஜிட்டல் அரெஸ்ட். அப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ உங்களை ஒரு ஃபோன் வரும், உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. இதை நீங்கள் வந்து அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸுக்கு வர வேண்டிய ஒரு பொருளை நாங்கள் இது பண்ணியிருக்கோம், இன்டர்வென் பண்ணி பார்க்கும்போது அந்த பொருளில் வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்குது. சப்ஸ்டன்ஸ்னால் கஞ்சாவோ இல்லை கொக்கைனோ ஏதோ ஒன்று இருக்குது. இல்லை நீங்கள் டிஜிட்டல் ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க. இல்லை உங்ககிட்ட உங்களுடைய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்த அமௌண்ட்டில் ஏதோ இல்லீகலாக தேர்ட் பார்ட்டி அமௌண்ட்டு இருக்குது. நீங்கள் வச்சுருக்கீங்கள, இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, அந்த அமௌண்ட்டே வந்து இல்லீகல் தேர்ட் பார்ட்டி அமௌண்ட்டுன்னு எங்களுக்கு தெரிய வருது. நாங்கள் வந்து ஆர்பிஐலேருந்து பேசுகிறோம். ஓகேங்களா. இப்போது உங்களோட அமௌண்ட்டை உடனே உங்களோட பாஸ்வேர்டு இப்போ ஒன்று வரும், அதை நாங்கள் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண போகிறோம். அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே திருப்பி ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இப்போ உடனே பண்ணுங்கள், உடனே அந்த ஓடிபி சொல்லுங்கள், உடனே இதை பண்ணுங்கள், எதையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இப்படின்னு ஒரு கால் வருது. கால் வரும்போது நீங்களும் அந்த ஓடிபி சொல்லிடுறீங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ உங்களை டிஜிட்டலாக வந்து உங்களை யோசிக்க விடாமல், ஒன்றுமே பண்ண விடாமல், அந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட். ஓகே, அதை எதிர்த்து தான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சி பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா. யாரையும் ஃபோன் பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்லாது. அப்படி ஃபோன் பண்ணி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணுங்கள். ஸ்டாப், திங்க் அண்ட் ஆக்ட். அண்ட் தென் 1908 இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி இது கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா. இதனால் இதுவும் ஒரு விதமான அந்த டிஜிட்டல் அவேர்னஸ் தான். ஓகே, ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் சைனீஸ் ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ், சைனீஸோடைய ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ்னாலையும் அதுக்கப்புறமா வந்து அட்ராக்டிவ் ஸ்டாக் வேல்யூவேஷன்ஸ்னாலையும் என்ன ஆகுதுன்னா, 3வது மாதமாக நம்மளுடைய அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டேக்கன் பேக். ஓகேங்களா. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த காசை வந்து எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது எதனால்? எக்ஸ்டர்னலாக வந்து சைனீஸோடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், இன்டர்னலாக வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, ஃபெஸ்டிவல் சீசன் இது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இம்போர்ட் அதிகமானதுனால நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வராது. அப்படிங்கிறதுனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போது புல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இதை நம்மளுடைய இம்பேக்டை நம்ம எதில் பார்க்கலாம்னா நிஃப்டிலையும் பார்க்கலாம், அதுக்கப்புறமா வந்து சென்சஸ்லையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சென்சஸ் வந்து 80,000க்கும் கீழே போயிடுச்சு. முதல்ல 90,000 இருந்தது, 90,000 இருந்தது, இப்போ 80,000க்கும் கீழே போயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டியும் அதே மாதிரியே வந்து நிறைய கீழே தான் போயிருக்கு. ஓகே, பியரிஷாக இருக்குது நிஃப்டியும் சரி இதுவும் சரி, பியரிஷ். பியர் புல் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் பியர் புல். புல் என்ன பண்ணும்? ஏற்றி தூக்கும். அப்போ when the stock market is rising it is bullish. பியர் என்ன பண்ணும்? அடித்து சாய்க்கும். அப்போ when the stock market is going down it is called as bearish. சில பேர் பியரிஷ் பையர்ஸாக இருப்பாங்க, சில பேர் புல்லிஷ் பையர்ஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்க்ரீஸ் அந்த இது மேலே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் புல்லிஷ். ஒரு சில ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இது ரொம்ப கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு கம்மி ஆக்கிட்டு அப்புறமா அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. இவங்கெல்லாம் வந்து பியர்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பற்றி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேண்டமிக் ஃபண்டு. G20ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G20ல் 25 மில்லியன் பேண்டமிக் ஃபண்ட் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக் ஃபண்டு ப்ராஜெக்ட். அப்போ எப்படி கேட்பாங்க ஃபிலிம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் ஃபண்ட் ப்ராஜெக்ட் as launched during which of the following event or by whom? G7, G20, யூரோப்பியன் யூனியன், அப்புறமா வந்து பிரிக்ஸ். இப்படி 4 இது ரொம்ப சிம்பிளாக போட்டு விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ G20 இஸ் த ஆன்சர் ஃபார் இட். ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஹான்ஸ் த அனிமல் ஹெல்த் ஸ்க்ரூட்டினிட்டி. இப்போது ஜூனோட்டிக் அப்படிங்கிறது ஒரு அனிமல் கிட்டேருந்து ஹியூமன்ஸுக்கு பரவுற டிசீஸுக்கு பேர் தான் வந்து ஜூனோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. த டிசீஸ் விச் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன்ஸ், ஜூனோட்டிக் டிசீசஸ். இந்த ஜூனோட்டிக் டிசீஸை பற்றின அந்த ஸ்டடி, அவேர்னஸ் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனல் பில்டப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இப்படி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த அனிமலில், இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமலில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குது இது பரப்புறதுக்கு, டிசீஸ் பரவுறதுக்கு என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி எல்லா விதமான ரிசர்ச்சாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்காக இருக்கட்டும், கெப்பாசிட்டி பில்டிங்காக இருக்கட்டும், ஃப்ரேம் ஒர்க் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபண்டு மூலமாக இவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ இதுக்கான ஆர்கனைசேஷன்ஸையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சென்டர், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இவங்களோட சேர்ந்து தான் இந்த ரிசர்ச்சில் ஈடுபட போகிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க, எந்தெந்த ஆர்கனைசேஷன் இன்வால்வ்டு, அதோட எய்ம் என்ன, போதும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். அவங்க வந்து they have released a report called as Living Planet report. நாங்கள் 2014-15லலாம் எழுதும்போது ரிப்போர்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டுருவாங்க. ரிப்போர்ட்டு ரிலீஸ்டு பை ஹூம், ரிப்போர்ட்டு ரிலீஸ்டு பை ஹூம் அப்படின்னு 18 வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை கேட்கறது இல்லை, பட் நம்ம விட முடியாது. கரண்ட் அஃபேர்ஸில் வர விஷயங்களாவது, இப்போ எக்ஸசைஸ் போன வருஷம் கேட்டாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு, ஒரு 4 வருஷம் கேட்கல, போன வருஷம் கேட்டாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட் வந்து ஒரு 4 வருஷமாக கேட்கல, இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா ரிப்போர்ட்டையும் படிக்கிறது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை படித்து வச்சுக்கோங்க. லிவிங் பிளானட் ரிப்போர்ட், இட் இஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், WWF. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவங்களுமே வந்து கிரிட்டிக்கல் டிப்பிங் பாயிண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ கிரிட்டிக்கல் டிப்பிங் பாயிண்ட்ஸ்னு மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே,
அப்போ கொலாப்சிங் ஆஃப் த ஓஷன் கரண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ரப்டிங் ஆஃப் த குளோபல் வெதராக இருக்கட்டும், அமேசான் காடுகள் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதா இருக்கட்டும், அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ் ஷெல்ஃப் உடையிறதா இருக்கட்டும், இது வந்து குளோபலாக இருக்கிறது. பட் நம்மளோட டோர் ஸ்டெப்லேயே சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கிங் ஆஃப் வெட்லேண்ட்ஸு. ஷ்ரிங்கிங் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் சென்னையில், ஓகேங்களா? இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முடியக்கூடிய பகுதிகள், தாங்கல் அப்படின்னு முடியக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, அது எல்லாமே என்னவாக இருந்ததுன்னா வெட்லேண்டாக இருந்தது தான். தாங்கல், ஐயப்பந்தாங்கல், வேடந்தாங்கல், வெட்லேண்ட்ஸ் அதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஈக்காட்டு தாங்கல். வாட் தே வில் டூ, தே வில் ஸ்டோர் த வாட்டர், தாங்கிக்கும், அதான் தாங்கல். அப்போ ரிவருக்கு மிஞ்சினது லேக், அதாவது வந்து நதியிலேருந்து ஏரியிலேருந்து கொஞ்சம் மிச்சம் ஃப்ளட் வருது அப்படின்னா தாங்கல். இப்படி அதுக்கப்புறம் குளம், குட்டை, இப்படி தான் வந்து அந்த டைமில் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ சீசன் அப்போ, ஆஃப் சீசன் அப்போ வந்து இந்த தாங்கலில் வந்து தண்ணி இருக்கும், இது நம்ம எடுத்துக்க முடியும். ட்ராட் இருக்காது. ஃப்ளட்டு வரப்போ இது எக்ஸ்ட்ரா வாட்டரை தாங்கி பிடிச்சிக்கும், அப்போ ஃப்ளட் இருக்காது. ட்ராட்டையும் ஃப்ளட்டையும் காப்பாற்றுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை காலி பண்ணிட்டோம். இந்த அர்பனைசேஷன், அன்பிளான்ட் அர்பனைசேஷன் அப்படிங்கிற அந்த இதில் we have destroyed it. அப்போ இப்போ கூட இது வருது, மழை வரும் பொழுது வேளச்சேரியிலலாம் ஏன் தண்ணி நிற்கிது, பாலத்து மேலே ஏன் கார் நிற்கிது அப்படின்னா அந்த அந்த பள்ளிக்கரணை ஏரியை காலி பண்ணது தான் காரணம். ஓகேங்களா? அப்போது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அர்பனைசேஷனாக இப்போ மாற்றணும். ரீஸ்டோரேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். அப்படி இல்லையா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் அகெயின் இன்டியூஸ் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ராட்ஸ். ஃப்ளட்டும் ட்ராட்டும் வர்றது நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட், வாட் டஸ் H5N1 வைரஸ் இன் கேட்டில் மீன்ஸ்? இப்போ H5N1 வைரஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லுவோம். பறவை காய்ச்சல் H5N1 வைரஸ் which is nothing but avian influenza. H1N1ங்கிறது swine flu, பன்றிக் காய்ச்சல் H1N1. H5N1 அப்படிங்கிறது பறவை காய்ச்சல். இது பறவைகளில் நல்லா அதிகமாக இருந்தது இந்த வைரஸ். இப்போது என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்டில்ஸ்லேயும் இந்த வைரஸ் வந்திருக்கு. ப்ராப்ளம் அதுதான். மேமல்ஸ்லேயும் வந்துருச்சு. கேட்டிலில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆன ஹியூமன்ஸுக்கும் ஒரு 10லேருந்து 15 ஹியூமன்ஸுக்கு இது பரவி இருக்கு. ஓகேங்களா? அப்போ கேட்டில் ஹோஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வாயராக வச்சுக்கிட்டு இதால் மல்டிப்ளை அழகாக பண்ண முடியும். அண்ட் இட் கேன் டிஸ்ரப்ட் த டொமஸ்டிகேஷன். அந்த கேட்டில் எக்கனாமியை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஃபேக்டர். இதுதான் இப்போ அந்த நாவல் என்டிட்டிஸ். ஓகேங்களா? இல்லைனா வந்து அந்த ஹியூமன்னால் அடாப்டிவ் மெக்கானிசம் ஒரு சில விஷயங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் நியூசிலாண்டு தேர் இஸ் அ ஸ்பீசிஸ், நேட்டிவ் ஸ்பீசிஸ், ஸ்டோன் ஃப்ளை ஸ்பீசிஸ் இருக்குது. அது என்ன பண்ணியிருக்குன்னா முதல்ல வந்து ஹியூமன் இன்டியூஸ்டு எக்ஸ்டென்ஷன்னால் அதோட கலரை மாற்றிருக்கு. ஓகேங்களா? There is a specific morphological character for this stonefly. இப்போ இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஃப்ளை பாய்சனஸ் கிடையாது, ஆனால் வேற ஒரு ஸ்பீசிஸ் வந்து பாய்சனஸ் ஸ்பீசிஸ். இந்த ஸ்டோன்ஃப்ளை என்ன பண்ணுன்னா அந்த ஸ்பீசிஸ் மாதிரியே இதோட கலரை மாற்றி வச்சுக்குமா. அப்போ ப்ரிடேட்டர்ஸ் என்ன நினச்சிக்கும், இதுவும் பாய்சனஸ் ஸ்பீசிஸ்ன்னு நினச்சிக்கும். இந்த டெக்னிக்கு பேர் தான் மிமிக்கிங் டெக்னிக். மிமிக்கிங், நேச்சுரல் மிமிக்கிங். அப்போ ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை டீஃபாரஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரிடேட்டரி ஸ்பீசிஸ் வந்து இப்போ அழிஞ்சு போச்சு. அப்போ ஸ்டோன் ஃப்ளைஸ்க்கு அந்த ப்ரிடேட்டரி ஸ்பீசிஸோட கலரை பார்த்து மிமிக் பண்ணுறதுக்கு எந்த கலரும் இல்லை. அப்போ இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னொரு புது டைப் ஆஃப் கலருக்கு மாறிடுச்சு.
இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் given evidence of human induced adaptive technology by an organism. ஸ்டோன் ஃப்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மாதிரியான விஷயங்கள் தான் பிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகே, அதுவும் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அனிபி, ஸ்டோன் ஃப்ளைவு, ஆண்ட்டு, ஃபங்கஸ்ஸு. ஓகே, இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கூட as inked an agreement and pact. என்ன அக்ரிமெண்ட்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கூட there is an agreement which இந்த பாரத் அங்க்ரச் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிஜினியஸாக நம்ம கட்ட போகிறோம்ல, அதுக்கு சில பயோடெக்னாலஜிக்கல் அந்த அட்வைஸுக்காக we have inked a pact with டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. என்ன பண்ணியிருக்கோம், இப்போ எந்த ஃபங்கஸை நம்ம இது பண்ணலாம், ஸ்பேஸுக்கு வந்து அந்த அல்கையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து அல்கையை எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபார் நியூட்ரியன்ட் ப்ரிசர்வேஷனுக்காக எந்த மாதிரியான அல்கையை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஹவு சம் அல்கை மே பி ப்ராசஸ்டு ஃபார் த ஜெட் ஃபியூவல். ஜெட் ஃபியூவலுக்கு எந்த மாதிரி அல்கைஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், பயோஃபியூவலுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ரேடியேஷன்னால் என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் நடக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில், இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டை ரோப்பின் பண்ணியிருக்கோம். அண்டு இதோட சேர்த்து நம்ம இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் இந்த விஷயம் வந்து ரொம்ப இதுவாகுதுங்க, இம்பார்ட்டண்ட் ஆகுது. பயோ E3 இருக்குல்ல, மறுபடியும் வந்துருச்சு இதோடைய இன்டர்வென்ஷன். அப்போ இதை பற்றி இன்னும் நோட்டு படித்து வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்குது. பயோ E3 பற்றி கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, Department of Biotechnology aims to stimulate the biomanufacturing in India. Biomanufacturing in India. நம்மளோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, 2030 300 பில்லியன் இருக்குது நம்மளோட பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ வாட் இட் வில் டூ, இட் வில் ஸ்பர் த இனோவேஷன்ஸ் வரும். அப்புறமா வந்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பயோதெரபிஸ், ரீஜெனரேட்டிவ் மெடிசன் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ், ப்ரிசைஸ் மெடிசன்ஸ், ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ், இதை பற்றிலாம் நம்ம அதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட்ஸ் டபுள்ஸ் த முத்ரா யோஜனா, லோன் அண்டர் த முத்ரா யோஜனா 20 lakhs மாற்றிருக்காங்க. முத்ரா யோஜனா, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் given by the government for medium small industries. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்டால் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் முத்ரா. இதில் 3 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிசு அப்படிங்கிறது என்னது, குழந்தை, சிசு, அதுதான் சிசு. அதுக்கு 50,000 வரைக்கும் இவங்க லோன் கொடுக்குறாங்க, சிசு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து கிஷோர்னா யூத்துன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 50,000 5 லட்சம் வரைக்கும் லோன். தருண்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடுத்த யூத் ஸ்டேஜுக்கு அப்புறமா மெச்சூர்டுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. இப்போ இந்த 10 லட்சம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க திருப்பி ஒழுங்காக வட்டியோடு திருப்பி கட்டிட்டாங்க, 10 லட்சத்தையும் கட்டியிருக்காங்க அப்படின்னா, தே ஆர் ஃபர்தர் எலிஜிபிள் ஃபார் ஹேவிங் 20 lakhs. அப்போ இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு என்பிஏவும் இல்லாமல் கட்டிகிட்டு இருக்காங்கன்னா 10 lakhs அடுத்து டாப்அப் பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. தருண் கேட்டகரியில் இருக்கிறவங்க அடுத்து 20 lakhs வரைக்கும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C295 டிரான்ஸ்போர்ட்ஸ் ஏர்கிராஃப்ட் ஃப்ரம் ஏர்பஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது எங்கே தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வந்து இன்பில்ட்டாகவே வருது. மிச்ச 12 வந்து எங்கே வந்து தயாரிக்க போகிறாங்கன்னா, டாட்டாவோட அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். அது எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் இனாகிரேட்டட் பை அவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர் அட் வதோதரா காம்ப்ளெக்ஸ். வதோதராவில் தான் கட்டியிருக்காங்க, குஜராத்தில் கட்டியிருக்காங்க. இந்த வார்த்தை தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து திருப்பி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபெசிலிட்டி வில் பி த ஃபஸ்ட்டு
private sector final assembly line for military aircraft in India. First private sector assembly line. ஓகேங்களா, ஃபைனல் அசம்பிளி லைன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே இந்த ஃபெசிலிட்டிலே இருக்கும். ஓகே, இதை திறந்து வைக்கிறது யார்? பிரைம் மினிஸ்டரும் ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டரும். ஓகே, எங்கே இருக்குது? வதோதராவில் இருக்குது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அசம்பிளி லைன் ஃபார் மிலிட்ரி. அப்போது இதை நீங்கள் இண்டிஜினைசேஷன் ஆஃப் டிஃபென்ஸ் செக்டார்லேயும் ஒரு எக்ஸாம்பிளாக மெயின்ஸுக்கு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு CERT கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் கிவன் அ லிஸ்ட் ஆஃப் வேஸ் ஆன்லைன் ஸ்கேம் எப்படி நடக்குது, அதை நம்ம எப்படி அங்கேருந்து காப்பாற்றிக்கலான்ட்டு இன்க்ளூடிங் டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்கு சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இவங்க எப்போ கொடுத்தாங்க எங்கே கொடுத்தாங்கன்னு நமக்கே தெரியல. ஓகே, கொடுத்து இவங்களே வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கூல் வாட்டர் அட் ஓஷன் சர்ஃபேஸ் இன்க்ரீசஸ் த கார்பன் அப்சார்ப்ஷன். கார்பன் அப்சார்ப்ஷனை வந்து கூல் வாட்டர்ஸ் அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுன்றாங்க. ஓகேங்களா, அப்போ ஹீட் வாட்டர், அப்போ ஓஷன் அசிடிஃபை ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹீட் ஆக ஆக கார்பன் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வில் கம் டவுன். கூல் ஆக ஆக கார்பன் கெப்பாசிட்டி, the ocean sink capacity will increases. இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கீதா, கீதாச்சாரம். இது எதுக்கு சார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எத்திக்ஸுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இல்லை உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கே கூட யூஸ் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணா இஸ் அட்வைஸிங் த அர்ஜுனா. என்ன அட்வைஸ் பண்ணுறாரு? டு ஃபைட் செல்ஃப்லெஸ்லி வித்தவுட் அட்டாச்மெண்ட் டு த அவுட்கம்ஸ். இதுதான் எல்லாருக்குமான அட்வைஸும் கூட. கிருஷ்ணர் வந்து ஆஸ்பிரன்ஸுக்கும் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அர்ஜுனா மட்டும் இல்லை, ஆஸ்பிரன்ஸுக்கும் இது பொருந்தும். வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட்ஸ், without expecting the outcome, you have to try your best. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நிஷ்காம கர்ம யோகம். நிஷ்காம கர்ம யோகம், கர்ம யோகி. அதனால தான் வந்து சிவில் சர்வீசஸுக்கு கூட கர்ம யோகின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, கர்ம யோகம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன முடியும், படிக்க முடியும் உன்னால், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதை ஒழுங்காக பண்ணணும். ஆனால் ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு கலெக்டர் ஆகிட்டா ஃபஸ்ட் இன்டர்வியூ எப்படி கொடுக்குறது இப்படின்னு யோசிக்கக்கூடாது. அவுட்கம் பெஸ்ட்டாக யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மிங் ஒன்ஸ் டியூட்டி வித்தவுட் டிசைரிங் ஸ்பெசிஃபிக் ரிசல்ட், embracing life's unpredictability with equanimity. அப்படிங்கிறது காம்னஸ். காம்னஸோட லைஃபோடைய அன்பிரிடிக்டபிலிட்டியை ஏற்றுக்கணுமா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம பதட்டப்படக்கூடாது. வேஸ்ட், பதட்டப்படுறது வேஸ்ட். ஓகேங்களா, பதட்டப்படாமல் ஏதாவது நடந்துட்டு போகுது, இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம கையில் என்ன இருக்குது அதை செய்யணும். அதை செய்யும்போது ஃப்யூச்சரை அதுவே இந்த ப்ரெசண்ட் பார்த்துக்கும். த ப்ரெசண்ட் வில் லுக் ஆஃப்டர் த ஃப்யூச்சர் இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் இன் த ப்ரெசண்ட். பின்னாடி நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதும் வேஸ்ட்டு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி கவலைப்படுறதும் வேஸ்ட். ஓகே, அப்போ கீதாவோட எசன்ஸே என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு இல்லை, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. லைஃப் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆவேஷம் படத்தில் கிளைமேக்ஸில் வர இது மாதிரி கண்ணாடி போட்டு அழகாக போயிடணும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ அப்போ கண்டென்மெண்ட் போதும், கண்டென்மெண்ட் போதுங்கிற மனம் டெஸ்ட்ராய்ஸ் ஆல் த சின்ஸ். போதுங்கிற மனம்தான் பொன் செய்யும் மருந்து அப்படின்றாங்க. இதெல்லாம் அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் இங்கிலீஷ் ஆக்கி அப்படியே எழுதலாம் எத்திக்ஸில். ஏன்னா இதை தான்
புத்தரும் சொல்கிறாரு, டிசையர் இஸ் த ஆல் காஸ் ஆஃப் சஃபரிங். அப்போ டிசையரை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? போதும்னு நினைக்கணும். கண்டென்ட்மெண்ட். ஓகே, அப்படி கண்டென்ட்மெண்ட் இல்லைனா ரெசன்மெண்ட் தான் வரும். ஓகேங்களா? அப்போ கண்டென்ட்மெண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் வருதோ இல்லையோ. அப்போ எப்படியா சார், எப்படி சார் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கிடைக்கலன்னா எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா? பட் நான் படித்ததை ஒழுங்காக படித்தேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க, 7 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் நினச்சி வந்தது கிடைக்கல, ஐஏஎஸ் கிடைக்கல. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ரெக்ரெட்ஸ் டியூரிங் மை ப்ரிப்பரேஷன், பிகாஸ் நான் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணிட்டேன். இப்போ வெளில வரும்போது நான் சந்தோஷமாக தான் வந்தேன். பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கோம், இந்த கண்டென்ட்மெண்ட் போதும், ரெக்ரெட் இருக்கக்கூடாது. சே இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோன்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா அறிவு வரும்போது தெரியும். பட் அப்போ நான் அந்த அறிவுக்கு கரெக்டாக தான் படித்தேன், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வெளில வரலாம். அப்போ அதுதான் உனக்கு கிடைக்குதோ இல்லையோ கண்டென்ட்மெண்ட்டோடு வெளில வரணும், அவ்வளோதான். பட் கிடைக்கும் எல்லாருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பயோ E3 ஸ்கீம் பற்றி வேணும்னா நாளைக்கு ஒரு ஃபுல்லாகவே பேசிடலாம். பயோ E3 பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம், ஏன்னா திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து கோர் ஏரியாஸ் என்ன, அதோட லான்ச்சிங் எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரியே பார்த்துருவோம், பயோ E3யும் பார்த்துருவோம். சார், இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் புக்கும், இந்தியா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி புக்குங்க, அது இந்தியா ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாகிரஃபி தவிர வேறு என்ன புக் சார் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஜாகிரஃபிக்கு வேறு என்ன புக்குனா மேப்பு மஸ்ட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? மேப் அட்லஸ் மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கோச்சிங் லியாங் படிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த புக்குனா அதுதான் சொல்லுவாங்க. பட் இந்த 2 புக்கே எனஃப்ங்க. இந்த 2 புக்கையும் சேர்த்து விவேக் சாரோடைய அந்த நோட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த அவருடைய கிளாஸஸ் இருக்குது. விவேக் சாரோட கிளாஸஸ், ஃபவுண்டேஷன் கிளாஸஸை பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? பகவத்கீதான்னு மென்ஷன் பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, பகவத்கீதைன்னு மென்ஷன் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பகவத்கீதை, பைபிள், குரான், எப்படி எது ஒன்றாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, டெய்லி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் மைண்ட் செட்டில் இருந்தால் ப்ரிப்பரேஷனில். ஆமாம், டெய்லி என்ன லேர்ன் பண்ணுறோம், டெய்லி புதுசாக லேர்ன் பண்ணுவோம். ஆனால் அதுவுமே ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நின்றோம். அதாவது வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தான் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்போஸ் ஆவீங்க. பட் நிறைய ரிவைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸில் இருங்க, அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டடியிங், ரிவிஷன், ரைட்டிங், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ். இந்த 4 விஷயந்தான் மென்டார்கிட்ட கரெக்டாக இருக்கணான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறது. இவ்வளோ தான். இந்த 5 விஷயம் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதுமானது. 1 வருஷமோ 2 வருஷமோ யூ வில் கெட் இட். அதை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி 100% கொடுத்து பண்ணும்போது யூ வில் கெட் இட். ஓகே, ஹிஸ்ட்ரியில் ஃபேக்ட் மறக்காமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ரிலேட் பண்ணி படிச்சுப்பேன். இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை ரிலேட் பண்ணி நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த வருஷத்தில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன நடந்துச்சு, இப்போது கலைஞர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதியில் வந்து சுயசரிதையில் அவர் பிறந்த நாள் அப்போ 1924 பிறந்த வருஷத்தில்
என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்துச்சுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்பார் ஆக்சுவலாக. அப்போது என்ன அர்த்தம்னா இஸ் ட்ரையிங் டு சே சம்திங். அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லாமே அவரோட சுயசரிதையில் இருக்கும் ஆக்சுவலாக, எவால்வ் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கனெக்ட் அ திங் சம்திங் வித் அனதர். ஓகேங்களா? அப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ணா இறந்த வருஷம் வந்து 1969னா கிரீன் ரெவல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண டைமும் 1969. ஓகேங்களா? அப்போது இப்படி ஏதோ ஒன்றுத்துக்கான கனெக்டிவிட்டி, ஏதோ ஒன்றுத்துக்கான வருஷத்தை எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா it will be easy for you. Okay? South states உடைய population decline. Sir, Friday history video வரலை, அது சீக்கிரம் வந்துடும், டோன்ட் வரி. சவுத் ஸ்டேட்டோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே சதர்ன் ஸ்டேட்ஸ் என்ன நினச்சோம் அப்படின்னா, பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகணும். அப்போ பாப்புலேஷன் டிக்ளைன் ஆனால் தான் நம்மளால் வந்து பர் கேபிட்டாவாக நம்மளால் இன்க்ரீஸ் ஆக முடியும். அதுக்கு நம்ம நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்தோம். ஓகேங்களா? இன்க்ளூசிவ் மெஷர்ஸ் எடுத்தோம். அதில் யாரையுமே துன்புறுத்தலை, யாரையுமே கஷ்டப்படுத்தலை, எஜுகேஷன் பண்ணோம், செக்ஷுவல் அவேர்னஸை கொடுத்தோம். ஓகேங்களா? கான்ட்ரசெப்டிவ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணோம். ஓகேங்களா? நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு நிறைய இதெல்லாம் போட்டாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணோம். இது இல்லாமல் லாஸாகவே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது இல்லாமல் எஜுகேஷனும் நடந்துச்சு. எஜுகேஷன் நடக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பேரை நீங்கள் படிக்க வச்சுருவீங்க? அதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, we will shrink. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேஷனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து நிற்குது. என்னென்னா, நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோக்கும் உள்ளே போயிட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 2.1 இருக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. ஆனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1.4 தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருங்காலத்தில் இன்னொரு 20-30 வருஷத்தில் முதியவர்கள் இன்க்ரீஸ் ஆகிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ டிபெண்டன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் வில் இன்க்ரீஸ். அப்போ எங்கேயுமே வந்து வேலைக்கு ஆள் இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக சவுத் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் அதில் பாதிக்கப்படுது ஆக்சுவலி. இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பிரிக்க போகிறாங்க. இப்போ பிரிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு தொகுதிகள் குறையுது. இப்போ 39 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க. நம்மளுடைய பாப்புலேஷன் அடிப்படையில் நமக்கு 32வோ 31வோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 8 எம்பியை நம்ம இழக்க போகிறோம். அப்போ 8 எம்பி அப்படிங்கிறது இட் இஸ் அவர் வாய்ஸ் டு த பார்லிமெண்ட். அப்போ பொலிட்டிக்கலாகவும் ப்ராப்ளம் இருக்குது, கல்ச்சுரலாகவும் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? எக்கனாமிக்கலாகவும் ப்ராப்ளம் இருக்குது. இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தான் தெரியும். ஓகே, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வரும்போது நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன், டோன்ட் வரி அபவுட் இட். டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் நிறைய இருக்குது, நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஓகே, அது என்ன சொல்ல வருதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எய்ம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பி பாருங்கள். ஓகேங்களா? சில டெக்னிக்ஸ் இருக்குது, மெமரைசேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மெமரைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மைண்ட் பேலஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் ஸ்டோரி மூலமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பியை ஒரு கதை மாதிரி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது டைம் இருந்தால் முடிஞ்சால் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்லேயோ இல்லை ஒரு தனி வீடியோவோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே.
Can I able to study both GS group 1 and UPSC at the same time? கண்டிப்பாக படிக்க முடியும், டோன்ட் வரி. ஓகே, குரூப் 1 யூபிஎஸ்சி பேரலாக படிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறீங்க. அதை நீங்கள் ஏஎம்டிஎன் சேனல்லையே பார்க்கலாம். ஏஎம்டிஎன் சேனலில் உங்களுக்கு வந்து யூனிட் 8 யூனிட் 9 பற்றி நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க விவரமாக. அதில் பாருங்கள். அதுக்கு அந்த நோக்கம் ஆப்பில் டெஸ்ட் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்கள். திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் வீடியோ செப்பரேட்டாக போடுங்க. ஓகே, ஐ வில் ட்ரை. கண்டென்மெண்ட் இந்த பர்டிகுலர் வேர்டு பார்க்கும்போது டெய்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாமே படிக்கணும், ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ லிமிட்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ படித்தா பெட்டர் ரிவிஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாளைக்கு நீங்கள் யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் ரீட் 8 hours ஆவரேஜ். ஆன் ஆவரேஜ் யூ ஹாவ் டு ரீட் 8 hours. 8 hours அப்படிங்கிறது 3, அதாவது வந்து 2.5 hours 2.5 hours 5 hours. இதுக்கு ஒரு பல்கான ஒரு ஜிஎஸ்ஸை வச்சுக்கோங்க. 2.5 hours ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட், இன்னொரு 2.5 hours ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 hours இருக்குது. இந்த 3 ஹவர்ஸில் 1 hour சிசாட் பாருங்கள், 1 hour கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், மிச்சம் 1 hour வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ஒரு அரை மணி நேரம், இன்னொரு அரை மணி நேரம் அன்றைக்கி என்னென்னலாம் படிச்சிங்களோ ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 8 hours. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அப்போ உங்களோட இதில் ஒரு 2 ஜிஎஸ் சப்ஜெக்ட், ஒரு சிசாட்டுக்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு, ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். இது 8 மணி நேரத்துலேயே இன்னும் 9, 10ன்னு போக ஏறிட்டு தான் போகும். ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். எப்போ ஏறும் அப்படின்னா ஃபிலிம்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஏறிடும். ஓகே, ஓகே. ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, ஜாலியாக இருங்க.